ஸ்ரீராம ஜெயம். காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் இன்று மாலை அம்மையார் மணிமண்டபத்தில் காரைக்கால் இலக்கிய பூங்காவின் சார்பாக நடைபெற்ற ஆன்மீக பட்டிமன்றத்தில் காரைக்கால் அம்மையாரை உலகமறிய பெரிதும் துணை நின்றது அவர்தம் பக்தியா அவரது பதிகமா என்ற பட்டிமன்றத்தின் தொகுப்பை காணலாம். இதை பற்றி மாறாக ஆன்மீகம் தெரிவிக்க சிறந்த பேச்சாளர்கள் இங்கு நம்மிடையே கலந்து கண்டுள்ளனர். நல்வழியில் இந்த பட்டிமன்றத்தை நடத்தவிருக்கும் நடுவர் அவர்களையும் பக்தி மற்றும் பதியம் ஆகிய இரு அணிகளிலும் தங்களது கருத்துக்களையை புரியவிருக்கும் இரு அணியினரையும் இந்த அற்புதமான பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். எனக்கு தெரிந்து ஒரு அர்த்தமுள்ள பட்டிமன்றம் இந்த அரங்கத்தை அமைக்க அது அசோக்குமார் தலைமையில் மற்றும் மத்தியில் அரங்கேற இருக்கிற எனவே அந்த நேரத்தில் குறைந்து அம்மையார் அரங்கத்திற்கு பொருத்தமான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிற முதல் நடுவர் முதல் அமைப்பு நமது அசோக்குமார் அவர்கள் தான் என்பதிலே பேசுகிறேன். மாங்கனி திருவிழா நடைபெறும் இந்த ஒரு மாத காலம் நமக்கு பருவமழை காலம் போன்றது. புயல் மழை அல்ல, பொய்க்காத சாரல் மழை. 30 நாட்களில் 60 நிகழ்ச்சிகள். ஆன்மீகமும் தமிழும் தமிழர் கலைகளும் இந்த 30 நாட்களில் நம்மை குளிர்விக்கும். குழந்தைகள் இளைஞர்கள் மனங்களிலோ அவை ஒரு நல்ல தளிர் வைக்கும். இத்தகைய சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் ஆலய நிர்வாகத்தினரை நான் நன்றியோடு பாராட்டுகிறேன். பட்டிமன்றத்தின் நடுவராக இருக்கக்கூடிய அன்பிற்கினிய நண்பர் இரா அசோக்குமார் அவர்கள் இலக்கிய பூங்கா என்ற அமைப்பை நண்பர்கள் துணையோடு நடத்தி கொண்டிருக்கிறார். பக்தி இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், ஆராய்ச்சி உணர்வு கொண்டவர், பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் நடத்துகின்ற இந்த அமைப்பிற்கு நம்மளுடைய நல்ல ஆதரவை கொடுக்க வேண்டுமா உங்கள் அனைவரையும் நாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டது. அது மட்டுமல்ல, இந்த தலைப்பில் பேச இருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும் என் சார்பாக வாழ்த்துதல்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயம் இந்த பட்டிமன்றம் நம் ஐம்புலனுக்கும் இன்பத்தை தருகின்ற ஒன்றாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் அமைவதெல்லாம் ரொம்ப ரேர். ஸோ இப்படி ஒரு நம்மளுக்கு பட்டிமன்றம் அமைந்து இதை கேட்பதற்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் வருக வருக என்று கூறி, வாழ்க தமிழ் வளர்க தமிழ் என்று கூறி அமர்கிறேன். நன்றி. இப்பொழுது இந்த தலைப்பிற்குள்ளே நாம் செல்லலாம். ஐயா கலைஞர்கள் மாமன்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று அவர்களையும் வணங்கி காரைக்கால் அம்மையாருடைய இந்த தலைப்பு இன்னொரு விஷயம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நிறைய குறைகளை பேசக்கூடிய வகையில தான், விவாதிக்கக்கூடிய வகையில தான் பட்டிமன்றங்களினுடைய தலைப்பு அமைந்திருக்கும். ஆனால் காரைக்கால் அம்மையாரை பற்றி பேச விழுகின்ற பொழுது, பேச முற்படுகின்ற பொழுது குறைகளை பற்றி நாம் சிந்திக்க கூடாது. வெறும் நிறைகளை மட்டுமே காண வேண்டும். அப்படி நிறைகளை மட்டுமே காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அம்மையாரை காரைக்கால் அம்மையாரை இந்த உலகம் அறிவதற்கு, இந்த உலகம் அறிந்திருக்கிறதா, யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்கள், படித்தவர்கள் அறிந்திருக்கிறார்களா, பாமர மக்கள் அறிந்திருக்கிறார்களா என்ற வகையிலே மட்டும் பாராமல் இது எந்த அளவிற்கு
ஆன்மீக நாட்டம் கொண்டு ஆன்மீகத்தை வளர்த்து எடுத்து சென்றிருக்கிறது. அதற்கு இந்த அம்மையாரினுடைய பக்தி இந்த உலகம் அறிந்திருக்கிறதா, அல்லது அம்மையாரினுடைய பாடல்கள் வழிதான், பதிகங்கள் வழிதான் அவர்கள் உலகம் அறிய செய்தார்களா என்பதை பற்றி நிறைவாக நிறைகளை மட்டுமே பேசுவதற்காக 2 அணிகள் இங்க வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் பேசிய பிறகு அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி இறைவன் பணித்திருக்கின்ற அந்த அருள் ஆணையின் வல்லம் என்னுடைய அந்த முடிவை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட அந்த பக்தியை பற்றி, அம்மையாருடைய பக்தி தான் அம்மையாரை இந்த உலகம் அறிவதற்கு துணையாக நின்றது. பெரிதும் 2மே தான் பெரிதும் துணையாக நின்றது என்று முனைவர் கலைரத்னா பேராசிரியர் வண்டார்கோழி மேடம் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதுபோல அந்த அணிக்கு வலிமை சேர்ப்பதற்காக, வலிமை என்று அந்த அணியை பற்றி சொல்லவில்லை, அம்மையாரினுடைய பெருமை, அம்மையாருக்கு பெருமையையும் அந்த பெருமையின் வழி நாம் ஆன்மீக நாட்டத்தையும் அடைவதற்காக துணை செய்வதற்காக கலைமாமணி பூவும் கவிஞர் மாணிக்க ராமச்சந்திரன் அவர்கள் இந்த அணியிலே பேச இருக்கின்றார்கள். அதுபோல ஆன்மீக சுடர், இந்த பட்டி தொட்டிகள் எல்லாம் ஆன்மீகத்தையும் தமிழையும் கொண்டு சென்றிருக்கக்கூடிய கோ சாரங்கபாணி ஐயா அவர்கள் இந்த மேடையில ஒரு முறை ஐயா கவிஞர் கோ ஆனந்தகிருஷ்ணன் ஐயாவினுடைய கவிதை பட்டி மன்றத்தில் அடியேன் ஒரு அணியில கவிதை வாசிக்கின்ற பொழுது ஐயா கோ சாரங்கபாணி ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். அந்த ஒரே ஒரு வாழ்த்துரை மட்டும்தான் ஐயாவுடனான அந்த இணைப்பு என்னிடத்திலே இருந்தது. அதற்கு பிறகு இந்த கொரோனா கோரத்தாண்டவம் ஆடியது. அப்படிப்பட்ட அந்த சாரங்கபாணி ஐயாவுடைய மகனார் திரு ஆன்மீக சுடர் கோசா சுரேஷ் அவர்கள் இந்த அணியிலே பேச இருக்கின்றார்கள். அதுபோல அற்புதமாக ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல குருவும், ஒரு நல்ல மனைவியும், நல்ல பிள்ளைகளும், இதெல்லாம் நாம தேடி உருவாக்கி கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஆனால் இயல்பாகவே ஆன்மீக நாட்டம் கொண்ட ஒருவருக்கு இறைவன் துணை செய்வான். அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு குரு எனக்கு கிடைத்திருக்கின்றார். எங்கள் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பாருங்க, அவருடைய மாணவர் தான் நான். அவர்கிட்ட தான் நான் படித்தேன். இப்போ ஐயா கூட தான் நான் வேலை பார்க்குறேன், பணி செய்கிறேன். இருந்தாலும் என்னை நடுவராக அமர்த்தி அவர் ஒரு அணியில பேசுகிறேன் என்ற ஒரு பெருந்தன்மை, மாணவரை உயர்த்தி சொல்லுகின்ற பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அதுதான் வள்ளுவர் பெருந்தகையை சொல்லுவார், தான் பெறக்கூடிய இன்பம் எது, தான் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவார் கற்றறிந்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி கற்றறிந்தவர்கள் பிறருடைய அந்த இன்பத்தை கண்டு மகிழக்கூடியவராக என்னுடைய பேராசிரியர் துறை தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் மாரியப்பன் ஐயா அவர்கள் பதிகமே என்ற தலைப்பிலே அம்மையாருடைய சிறப்புகளை எல்லாம் பேச இருக்கின்றார்கள். அவருக்கு துணையாக அற்புதமான இளவர், மிக அற்புதமாக பாடல்களை எல்லாம் பாடக்கூடியவர் சொல்லின் செல்வர் பேராசிரியர் முனைவர் வினோத்குமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று தம்பி பார்த்துக்கன்னு சொல்லுகின்ற பொழுது முதல் மேடை அப்படின்னு சொன்னாரு. எப்படி இந்த இடத்துல இந்த காரைக்கால் பகுதியை சயாஜி மன்னனுக்கு, தஞ்சை மன்னனுக்கு விற்றோமோ, அதுபோல அங்கிருந்து ஒருவரை இன்றைக்கு பேசுவதற்காக நாம் பெற்றிருக்கின்றோம். அப்படி அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய இலக்கிய சுடர் ஏ ஷாலினி அவர்களை அன்போடு வரவேற்று இப்பொழுது இவர்களினுடைய அந்த அம்மையார் பற்றிய அந்த பெருமைக்கு காரணம் எப்பொழுதுமே இந்த மரபு சார்ந்து பின்பற்றுகின்ற பொழுது ஆண்டோர் பெருமக்களே, ஒரு அணி தலைவர்கள் இருக்கிறாங்க, அணியின் கீழ் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்ப முறையாக சொல்லுகின்ற பொழுது அணி தலைவர்கள் பேசி அடுத்தடுத்து பேசி திரும்பவும் அணி தலைவருக்கு ஒரு 5 நிமிடங்கள் கொடுத்து அவர்கள் முத்தாய்ப்பாக சில விஷயங்களை சொல்லுவது போன்ற அந்த பட்டிமன்ற அமைப்பு முறைகள் எல்லாம் நாம் பார்த்ததுண்டு. எப்படி பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல என்று அந்த இலக்கணம் சொல்லுகின்றதோ அதற்கு தகுந்தது போல அந்த மரபை காத்து பழமையை விடாது புதுமையை புகுத்தக்கூடிய வகையில, புதுமையை புகுத்தக்கூடிய வகையில இன்றைக்கு இந்த பதிகமே அப்படின்னு தொடங்கி ஒரு பெண்
இந்த உலகத்துல ஈசனுக்கு தாயாக இருக்கிறார் என்று நாமெல்லாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதுபோல ஒரு பெண் பேச்சாளரிடத்திலிருந்து தொடங்கி இன்னொரு பெண் பேச்சாளரிடத்திலே நிறைவு செய்யலாம் என்று அடியே நினைக்கின்றேன். தஞ்சாவூரிலிருந்து ஒரு அம்மையார், புதுச்சேரியிலிருந்து ஒரு அம்மையார், இந்த 2 அம்மையாரும் இந்த அம்மையார் அரங்கத்திலே வந்து அம்மையாரினுடைய பெருமைகளை முதலில் பேச வருகின்றார். பதிகமே இந்த அம்மையாரை உலகம் அறிவதற்கு பெரிதும் துணை நின்றது அவர்தம் பதிகமே என்று பேச வருகிறார் இலக்கிய சுடர் தஞ்சை ஏ. ஷாலினி அவர்கள். அம்மா அவர்களை அன்போடு உங்களுடைய கரவொலியோடு அவர்களை அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அறிஞர் பெருமக்களே, தமிழின் மனம் வீசும் இந்த அரங்கில் அமர்ந்திருக்கும் என் அன்பு உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு காரைக்கால் அம்மையாரை உலகமறிய பெரிதும் துணை நின்றது அவர் தம் பக்தியா பதிகமா என்கின்ற அற்புதமான தலைப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் வலியுறுத்துவது பதிகமே என்பதுதான் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, எதிரணியினர் என்ன சொல்வார்கள் தெரியுமா? பக்தி தான் காரணம் என்பார்கள். அதில் நான் மறுப்பதில்லை. ஆனால் பக்தி உள்ளத்தில் இருந்தால் அது ஒருவருக்கே சொந்தம். அதுவே பதிகமாக இருந்தால் இந்த உலகத்திற்கே சொந்தம். காரைக்கால் அம்மையாரை உலகமறிய செய்தது பக்தியா? இல்லை, அந்த பக்தியை உலகத்திற்கு கொண்டு சென்ற பதிகமே. காட்டாற்றில் வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் இந்த இறை சிந்தனையை ஒழுங்குபடுத்தி தமிழ் வழியாக உலகிற்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணம் முதலாக காரைக்கால் அம்மையாருக்குத்தான் தோன்றியது. அதனால்தான் சைவத்தை வளர்த்த பெருமையில் அவருக்கு தனி இடம் உண்டு. மூத்த பெண்ணடியார், தென்னகை இசையின் தாய், பதிக இலக்கியத்தின் தாய், இரட்டை மணிமாலையின் தோற்றுவாய், அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி, இப்படி எத்துணை பெருமைகள். இந்த பெருமைகள் எல்லாம் எதனால் வந்தது? பதிகத்தால் வந்ததுதானே நடுவர் அவர்களே. அவருடைய பக்தி அனுபவத்தின் வெளிப்பாடுகள் தான். திருவலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள், திருவிரட்டை மணிமாலை, அற்புத அந்தாதி, இவை அனைத்தும் இன்று 11ஆம் திருமறையில் இடம்பெற்று உலகம் போற்றும் பக்தி இலக்கியங்களாக உயர்ந்திருக்கின்றன. அப்படியானால் உலகம் அறிந்தது பக்தியையா? சொல்லுங்க. இல்லை, பதிகங்களைத்தான். அம்மையாருக்கு முன்பு இன்று போல பதிகம் என்ற இலக்கிய வடிவமே கிடையாது. தோழிக்கு உரைத்த 10, செவிலிக்கு உரைத்த 10 இப்படிதான் இருந்ததே ஒழிய திருக்குறள் கூட 10 குறள்களை ஒரு அதிகாரமாகத்தான் அமைத்தது. ஆனால் இறைவனுக்கு 10 பாடல்கள், அதன் முடிவில் திருக்கடை காப்பு என்ற பதிக மரபை முதலாக உருவாக்கியவர் நம்ம காரைக்கால் அம்மையார் தாங்க. அந்த ஒரு படைப்பு தான் பின்னாளில் திருநாவுக்கரசர், திருநாவுக்க சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் என்ற தேவார மூவரும் தொடர்ந்த பாதையாகவே மாறியது. ஆக அவருடைய பக்தி வழிகாட்டியது அல்ல, அவருடைய பதிகம்தான் வழிகாட்டியது. அவருடைய பக்தி எவ்வளவு ஆழமானது என்பதை பாருங்கள். பிறந்து மொழி பயின்று பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிறம் திகழும் மெய்தான் என்று கண்டத்து வானோர் பெருமானே எண்ணான்று தீர்ப்பது இடர். அப்படிக்கிறாங்க. பிறந்த நாளிலிருந்து, பேசத் தொடங்கிய நாளிலிருந்து சிவபெருமானின் திருவடிகளையே நினைத்தவள். இவ்வளவு ஆழ்ந்த பக்தி நம் அம்மையாருக்கு. ஆனால் இந்த பக்தி எப்படி அறிகிறோம்? நமக்கு எப்படி தெரிகிறது? அவர் பாடிய பதிகத்தின் வழியாகத்தானே தெரிகிறது. திருமந்திரம் கூறுகிறது,
ஐம்புலனை கட்டுப்படுத்தாதவன் அழிவான். அந்த ஆன்மீக பக்குவத்தை, மனித வாழ்க்கையின் உயர்வை அம்மையார் தனது பாடலில் அழகாக எடுத்துரைக்கிறார். அவங்க சொல்றாங்க பாருங்க, காண்பார்க்கு காணலாம் தன்மையனே, காண்பார்க்கு காணலாம் தன்மையனே. எவ்வளவு அற்புதமான வார்த்தை, எவ்வளவு பெரிய சைவ சித்தாந்தம். உருவமாகவும் அருவமாகவும் அரு உருவமாகவும் இறைவனை அனுபவிக்கலாம் என்று பின்னாளில் வள்ளலார் சொல்கிறார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று பாடுகிறார். அந்த சிந்தனையை முன்னரே விதைத்தவர் யார் சொல்லுங்க நடுவர் அவரே? காரைக்கால் அம்மையார். அது மட்டுமா அவர் பாடுகிறார்? அறிவான் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிவித்தான் தானே என்கிறார். இதில் சைவ சித்தாந்தம் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது, உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, பரம்பொருள் இருக்கிறது. இது வெறும் பக்தி பாடலா? இது வெறும் பக்தி பாடலா? இல்லை, இது தத்துவம், இது சாத்திரம், இது ஞானம். அம்மையாரின் பாடல்களில் என்னென்ன இருக்கிறது? இசை இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, யோகம் இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது, சாத்திர உண்மைகள் இருக்கின்றன. அதனால்தான் அவை வெறும் தோத்திர பாடல்கள் அல்லாமல் தமிழ் சமய இலக்கியத்தின் அடித்தளங்களாக காணப்படுகிறது. தமிழ் பணியை வளர்த்தவர், இசை பணியை வளர்த்தவர், இலக்கிய பணியை வளர்த்தவர், சமயத்தை வளர்த்தவர். இந்த நான்கையும் ஒன்றாக செய்த முதல் பெண்மணி நம்ம காரைக்கால் அம்மையார் தாங்க. அவர் பக்தி மட்டும் கொண்டிருந்திருந்தால் அவருடைய உள்ளத்திலே முடிந்திருக்கும். ஆனால் அவர் பதிகம் பாடினார். அந்த பதிகம் திருமுறையாகியது. திருமுறை தமிழகம் எங்கும் பரவியது. தமிழகம் உலகமானது. இன்று காரைக்கால் அம்மையார் உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். எனவே பக்தி விதை, பதிக மரம், பக்தி தீபம், பதிகம் அதன் மொழி, பக்தி மனம், பதிகம் அந்த மனத்தை உலகம் முழுவதும் பரப்பிய தென்றல், பதிகம் அந்த மனத்தை உலகம் முழுவதும் பரப்பிய தென்றல். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியங்க. ஆனால் காரைக்கால் அம்மையாரை உலகமறிய பெரிதும் துணை நின்றது அவர் தம் பக்தி அல்ல. அந்த பக்தி 1000 ஆண்டுகளை கடந்து உலகம் முழுவதும் ஒழிக்க செய்த அவரது பதிகமே 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 என வலியுறுத்தி, இதனை உறுதியாக வலியுறுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகான பேச்சு, அம்மையாரை பற்றிய ஒரு அற்புதமான பேச்சு. முதல் மேடை என்பது போல தெரியவில்லை அம்மையார் அவர்களுக்கு. ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. வாழ்வியல் அப்படிங்கிறது அந்த பகுதியில வாழக்கூடியவர்களுக்கு மட்டுமே, அதை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே அம்மையாருடைய அந்த பக்தி நிலை தெரிஞ்சிருக்கும். அவர் இறைவனிடத்திலே பக்தி செலுத்தக்கூடிய அந்த தன்மை எல்லாம், அந்த வழிமுறைகள் எல்லாம், அந்த நெறிமுறைகள் எல்லாம் அவர்களை சார்ந்த இடங்களுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய பதிகங்களின் வழிதானே அந்த பக்தியை எல்லாம் அம்மையார் வெளிப்படுத்தி காட்டினார். அந்த பதிகங்களின் வழியாகத்தானே எப்படி கிட்டத்தட்ட முன்னாடி இருக்கக்கூடிய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு 3 ஆண்டுகள் 3 வயதுகளுக்கு பிறகுதான் தெளிவாக பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கும். அதனாலதான் ஞானசம்பந்தர் பெருமான் பார்க்கின்ற பொழுது அந்த 3 வயதுல ஒரு தோடுடைய செவியன் என்று பாடினார். காரைக்கால் அம்மையார்னு சொல்லுகின்ற பொழுது அந்த 3 வயதிலேயே இறைவனிடத்திலே தான் செய்த பக்தியினுடைய அந்த பிரதிபலிப்பாக ஓம் நம சிவாய என்ற அந்த தாரக மந்திரத்தை எல்லாம் அவர் உச்சரிக்க தொடங்கியது என்று அந்த 3 வயதை நாம் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த கலிகாலம் என்று சொல்லுவதை போல நம்முடைய பேச்சை கூட கேட்காமல், பெற்றோர்களுடைய பேச்சை கூட கேட்காமல் ஏஐயில மூழ்கி போயிருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய அந்த காட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதனால் இந்த பதிகங்களின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது சில பேர் பேசும் பொழுதே ரொம்ப அற்புதமா பேசியிருக்கிறாங்க. ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு.
ஏன்னு கேட்டோம்னா தன்னுடைய அந்த தலைப்பிலிருந்து வழுவி வேற எங்குமே போகாம அற்புதமாக அந்த பதிகங்கள் தான் காரைக்கால் அம்மையாரை உலகறிய செய்தது. தத்துவங்கள் படிக்கக்கூடிய ஒருவர், தத்துவங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர், ஆன்மீகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒருவர், இறைவனுடைய தோற்றப்படுவை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அம்மையார் சொல்லுகின்றார். வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறைகளை எல்லாம் பதிகங்களாக ஆக்கிய காரணத்தினால் தானே நாம் அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது, அதன் வழி நடந்து கொள்ள முடிகிறது, ஆன்மீக அருளை பெற முடிகின்றது என்றெல்லாம் அந்த பதிகத்தினுடைய அந்த உண்மையான அந்த வெளிப்பாட்டை எல்லாம் அழகாக எடுத்துரைத்தார்கள். ஆண்டோர் பெருமக்களே, இது உண்மையாகத்தான் இருக்கின்றது, உங்களுக்கும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று தோணுகின்றேன். ஏன்னா இன்னைக்கு நாம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், பழகக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி போய் கொண்டிருக்கின்றது. ஒருத்தவன் ஒரு டாக்டர்கிட்ட போன, டாக்டர் எனக்கு ஒரு 10 மணிக்கு மேல தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர், என்ன செய்யலாம், ஏதாச்சும் மருந்து எழுதி கொடுங்க. அப்படியா? டாக்டர் செக் பண்ணாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு 10 மணிக்கு மேல வாங்க, எனக்கும் தூக்கம் வர மாட்டேது, நம்ம 2 பேருமே சேர்ந்து உட்காந்து ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்போம். இப்படி போய்கொண்டு இருக்கிறது காலம். ஆனால் மிக அற்புதமாக இன்றைய தினத்தில் இங்க குழுமி இருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் மட்டும் கிடையாது, ஐம்புலன்களால் இந்த ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருள் கூட்டிய வண்ணம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆன்மீக கருத்தை செவிவழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். அந்த வகையில அற்புதமாக சொல்லி இருக்கிறாங்க. பணக்கை கும்மத வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், கோயிலா கொண்டவன் மனம் கோயிலா கொண்டவன். யார் சார்? யாரு மனத்தை கோயிலாக கொண்டிருக்கக்கூடியவன்? யாரு கோயிலாக கொண்டிருக்கக்கூடியவன் என்றால் 3 மதங்களை உடைய யானையை உரித்தவனாக இருக்கக்கூடியவன். பணக்கை மும்மத வேழம் உரித்தவன். அவர் சொல்லக்கூடிய வேழம்ங்கிறது எது? ஆணவம், கண்மம், மாயை திறந்த 3 மலங்களும் ஆணவமாக மாறி மதங்களாக மாறி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் தான் சொல்லுகின்றார். அந்த ஆணவ மனங்களை நீக்கிய மனிதர்களினுடைய உள்ளத்திலே இறைவன் குடிகொள்வான். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அனைத்தும் வேடமா. யாராருக்கு எந்தெந்த வேடத்துல அருள்பாலிக்க முடியுமோ, அவர்களை ஆட்டுவிக்க முடியுமோ, அவர்களுடைய பிறவி துன்பத்தை நீக்க முடியுமோ, அந்தந்த வேடத்திலெல்லாம் அந்த பிறவி துன்பத்தை நீக்குவான். அனைத்தும் வேடமா அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும். ஒரு கடுகளவு, ஒரு திணையளவு நாம நினைச்சிட்டோம்னாலே நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்கக்கூடியவனாக இருக்கிறாரே அந்த இறைவன். திணைத்தனை பொழுதும் மறந்துவனோ என்று எப்படி எதன் வழியாக நாம் தெரிந்து கொள்வது? பதிகங்கள் வழிதானே அப்படின்னு அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கரவொலியோடு அவர்களை வாழ்த்தி, பதிகங்கள் நாம் படித்து தெரிந்து கொள்வதற்காக இருந்தாலும் பக்தியின் வழியாகத்தான். 63 நாயன்மார்கள் ஆலயங்களில் போய் வழிபடுகின்ற பொழுது 63 நாயன்மார்கள் திருவுருவங்கள் இருக்கிறது. அதுல அருள் வழிந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது, நம்ம பார்க்காமலே போயிட்டே இருப்போம். ஆலயத்தை சுற்றி வருகின்ற பொழுது திருவுருவமாக இருந்து திருவுருள் பெற்றவர்களுடைய அந்த திருவுருவத்தை பார்த்து நாம் மட்டும் அப்படியே கண்ணத்துல மட்டும் போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறும் நம்முடைய வாழ்க்கை சிற்பமாக செதுக்கிக் கொள்வதற்கான எடுத்துக்காட்டாக அங்கு அமைந்திருக்கிறது. அப்படியே பார்த்துக்கிட்டு வரும் பொழுது காரைக்கால் அம்மையார் அமர்ந்த நிலையில் இருப்பார். ஒவ்வொரு நாயன்மாரையும் பார்க்கும் பொழுது இவர் என்ன செஞ்சார், இவர் என்ன செய்தார், இவர் என்ன செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் கேட்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தானே நாம் எடுத்து சொல்ல முடியும். இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்களே என்று. அப்படி இந்த வாழ்க்கை வரலாற்றின் வழியாகத்தான், வாழ்க்கையின் வழியாகத்தான், அவர் செய்த பக்தியின் வழியாகத்தான் அம்மையார் உலகமறிய செய்தார் என்று, செய்யப்பட்டார் என்று மிக அற்புதமாக பேச வருகிறார். அம்மையாருடைய பக்தியே என்று ஆன்மீக சுடர் கோசா சுரேஷ் ஐயா அவர்கள்.
அவையிலும் அரங்கிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் சார்ந்த பெருமக்களே, என்னோட இணைந்து பேச வந்திருக்கக்கூடிய சக பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இறைவனை அவனே ஈண்டிருக்கம் செய்வான். என் தாயே என்றிருக்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அதுதான் இன்னும் பக்தி தான் வந்தாரு. பதிகத்தை இந்த பதிகம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக உள்ள ட்ரை பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு பதிகத்தை சாதாரண சாமானியர்கள் கற்று தேர்ந்து அதில் இருந்து பக்தி நிலை அடைவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. பக்தி அதாவது பக்தி எங்கும் இருக்கிறது. ஆனால் இந்த பதிகங்கள் எங்கே இருக்கின்றது என்று சொன்னால், இது போன்ற பட்டிமன்றங்களிலே படித்தவர்களிடத்திலே இது போன்ற தமிழ் அரங்குகளிலே மட்டும்தான் பக்தி பதிகம் இருக்கும். நான் சிறுவதிலிருந்தே இந்த அம்மையாரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். எப்படி தெரியும்? பக்தியினால் தான் தெரியும். 63 அம்மையார் உங்களுக்கு தெரியும்? அம்மையார் உங்களுக்கு தெரியுமா? அம்மையார் கோயிலே தெரியும். அம்மையார் கோயிலுக்கு சின்ன வயசுல எதுக்கு வந்தேன்னா, ஓடாத காரு விற்காத பொருள் எல்லாம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் சின்ன பிள்ளை விளாடுவோம். அந்த ஞாபகம் இருக்கு. அதாவது 63 நாயன்மார்கள்ல அந்த பாடல்களை வைத்து புகழடைந்தவர் என்று சொன்னால் திருஞான சம்பந்தரை சொல்லலாம், பட்டினத்தாரை சொல்லலாம், சேக்கிழாரை சொல்லலாம். ஆனா அம்மையாரை அப்படி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், அவர் அதிகம் பாட ஆரம்பித்தது ஓடிய கரைவனை தேடி சென்று அவருடைய எதிரிலே தன்னுடைய பக்தியை அவனுடைய பக்தி நிலையை பற்றி தன் கணவன் வாயினாலே சொல்லப்பட்டு, தனக்கு இனிமேல் இந்த உதிரம் தேவையில்லை என்று சொல்லி அந்த உதிரத்தை உதிர்த்து அதாவது அம்மையாராக அப்போதான் ஆகிறார். அம்மையாராக அப்போதான் ஆகிறாங்க. அதற்கு பின்தான் அவர்கள் பதிகங்கள் பாடினார். பதிகங்கள் பாடிட்டே தான் கையிலை நோக்கி போனதாக வரலாறு இருக்கிறது. நான் சிறு வயதிலே இந்த அரங்கிலே நிறைய படங்கள் இருக்கும். அம்மையாருடைய வரலாற்றை சுற்றி படங்களாக வைத்திருப்பார்கள். அந்த படங்களாக வைத்திருக்கும் பொழுது அம்மையார் தொடங்கிய காலத்தில் பிறந்த காலத்திலிருந்து மனம் பிடித்த காலத்திலிருந்து அவர் கையிலைக்கு சென்ற காலம் வரைக்கும் ஓவியமாக வரைந்திருப்பார் அந்த காலத்திலே. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பரமதத்து மாங்கனியை கொடுத்து அனுப்புவார். இந்த மாங்கனியை கொடுத்து வரும்போது ஒரு மாங்கனி ஒருவர் கொண்டு வருவார். ஒரு மாங்கனிக்கு ஒருவர், 2 மாங்கனிக்கு 2 பேர். அப்போ சிறுபிள்ளையாருக்கு யோசனை பண்ண, எதுக்கு 2 மாங்கனிக்கு 2 பேரை? அது என்ன மாங்கனியா இல்லை அனுமார் தூக்குற சஞ்சீவி மலையா? இவ்வளோ வீட்டாக இருக்கும், ஒரு பையில போட்டு கையில் கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பேன். என்ன காரணம்னா, அந்த பக்தி சாதாரணமாக எல்லாரும் கொண்டாந்துட முடியும். ஆனால் ஒரு ஒரு பதிகத்தை ஒரு அந்தாதியை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நிறைய ஓரளவாக படித்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா, இந்த அம்மையாருடைய வாழ்க்கையிலே நடந்த எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கு. அதாவது அவருக்கு பக்தி பிறவி தோறும் வந்து கொண்டிருக்கிறது. பிறந்து மொழி பயின்று பின் எல்லாம் காதல் சிறந்து உன் திருவடி அடைந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு இயற்கையாகவே பக்தி இருக்குது. அந்த பக்தி வெளிப்பட்டது ஒரு காலம். அந்த பக்தியிலே ஒரு காலத்திலே அவருடைய வாழ்க்கையில ஒரு பருவ காலத்திலே ஒரு முதிர்ந்த காலத்திலே வெளியானதுதான் பதிகம் திருவந்தாதி என்று சொல்லுகிறோம், திருவெட்டை மாலை என்று சொல்லுகிறோம். ஆனா நான் பதிகத்தை முன்னெடுத்து விட்டு பக்தியை பின்தள்ளினால் மக்களிடம் பக்தி முழுமையாக கொண்டு சேருமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது அம்மையார் தன்னுடைய எளிமை, தியாகம் மற்றும் பக்தியினாலே இந்த உலகத்திலே பக்தியை வளர செய்தவர்.
ஒரு சாதாரணமாக ஒருத்தரை பார்க்குறோம், நம்ம இழைச்சி போயிருக்காரு, என்ன காரைக்கால் இழைச்சிட்டீங்கன்னு சொல்லலாம். அதே வந்து ஒருத்தர் மூணு நம்ம நண்பர் பாடிட்டு வர்றாரு, ஆஹா என்ன அருமையா திருவத்தாறு பாடிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க, அவருக்கும் புரியாது, சொல்ல போற நமக்கும் புரியாது. ஆக பக்திங்கிறது எளிமையா இருக்கணும். அது அந்த பட்டினத்தார் சொல்லுகிறார், ஒரு ஈசனை அடைவது, அந்த இறைவனை சென்று அடைவது என்னவென்றால் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. கையிலேயே உமையாளோட வீட்டிருக்கக்கூடிய இறைவன் ஒரு பக்தனுடைய பக்தியை மெச்சி அவர்களை கடத்தேற வேண்டும் என்ற காரணத்திற்காக பார்த்தல், காத்தல், அழித்தல், படித்தல் என்ற வேலையெல்லாம் விட்டுவிட்டு பூலோகத்துக்கு இறங்கி வருகிற, கையிலே விட்டு வருகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த அம்மையாருடைய பக்தி எப்படி இருக்கும் என்று இந்த சபை சிந்திக்க வேண்டும். அதுபோல நமது பட்டினத்தார் சொல்லுகிறார், பட்டினத்தாருடைய புலம்பல், வாழால் மகவருந்து முட்ட வல்லேன் அல்லேன், மான் சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், 4000 தொண்டு செய்து கண்ணெடுத்தப்ப வல்லேன் அல்லேன். அதாவது இறைவனை அடைவது ஒன்றும் பெரிய சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, அதே நாளில் ஒருத்தர் வந்து தொண்டு செஞ்சு கண்ணை எடுத்து கொடுத்து தான் வந்து அவர் வந்து மோட்சம் அடைஞ்சா, இறைவனடி சென்றார். ஒருத்தர் நாள் முழுக்க வந்து இளமையை தொடர்ந்து வாழ்ந்தார். இப்படி எல்லாம் சிரமத்துக்கு ஆளாகி இறைவனுடைய திருவடியை சேர்க்கிற இந்த காலத்திலே நான் எப்படி சேருவேன் என்று அவர் புலம்புகின்றார். ஆனால் அம்மையார் என்ன செய்தார், மிக எளிமையாக குழந்தை பருவத்தில் பக்தி, இல்லற நிலையில பக்தி, முதிர்ந்த நிலையில பக்தி, பக்தி என்ற நூலிலிருந்து ஒரு இழையேனும் வெளியே வராமல் கடைசி வரைக்கும் கையிலை சென்று அடையும் வரை பக்தியோட இருந்தார் அல்லவா. அது எவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டு. யாரும் அடைய முடியாததை வந்து எளிமையாக பக்தியாக அடைஞ்சிருக்கார். இன்னும் சொல்ல போனா இந்த நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, பிரான்ஸ்ல இருக்கார், அவர் பேர் மாணி. வருடம் 25 வருஷமா வந்து போயிட்டு இருக்காரு இந்த மாங்கனி திருவிழாவுக்கு. அவர்கிட்ட நான் பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற நான் 25 வருஷமா இருக்கேன். நான் வந்து அறியோன்னு எனக்கு பிரான்ஸுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சப்ப இந்த அம்மா நான் வேண்டிக்கிட்டு எல்லாம் கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டமாக இருக்கக்குள்ள இங்கே வந்து அம்மாக்கிட்ட வந்து கோரிக்கை வச்சு, அம்மா எனக்கு நான் பிரான்ஸுக்கு போகணும், எனக்கு வந்து நல்ல வழி காட்டு அப்படின்னு வேண்டிட்டு போனேன். பிரான்ஸுக்கு போனேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சிது, வருமானம் கிடைச்சிது. அடுத்த வேலை எனக்கு கிடைக்கக்கூடிய விடுப்புகளை எல்லாம் அதிக நேரம் ஓவர் டைமாக பார்த்து நேரத்தை ஒதுக்கி வைத்து இந்த 30 நாள் மாங்கனி திருவிழாவில் வந்து நான் அந்த நேர்த்திக்கடனாக மாங்கனியை செலுத்திவிட்டு மக்களாக நின்று மாங்கனியை பிடிப்பேன். ஒரு மாங்கனியாவது பிடிக்காமல் சென்று விட்டால் அந்த வருடம் எனக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த நம்பிக்கையும் அந்த பக்தியும் அவருக்கு ஏதாவது திருவந்தியாவதி ஏதாவது கிடைத்ததா? இல்லை. அவருக்கு நான் கேட்டேன், வீட்டில் பக்திமானா இருக்கீங்களே, புனிதவதி யாரு தெரியுமா உங்களுக்கு? புனிதவதி அது யாரு கேட்குறேன். புனிதவதி யாரு அம்மையாருடைய பேர், அவருக்கு தெரிஞ்சு அம்மையார் மட்டும்தான். அப்ப பக்திக்கு வந்து அவருக்கு கேட்கிறாரு, ஏங்க தர்மவதி யாருன்னு தெரியுமா? புனிதவதி யாரையும் தெரியாதியா, தர்மவதியும் தெரியாது. தர்மவதிங்கிறது அம்மையாருடைய அம்மா. அப்படியா? ஏதோ உங்களால 2 செய்தி தெரிஞ்சுக்கிட்டேயா அப்படின்னு சொல்றாரு. இது போல இன்னைக்கு வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில வந்து பிழிந்து விட்டது. மாங்கனி திருவிழாவாகட்டும், அம்மையாருடைய சரித்திரமாகட்டும், அம்மையாருடைய நிகழ்ச்சியாக இருக்கட்டும். ஒருத்தர் இழைச்சி போயிட்டாருன்னு வச்சுங்களா, நம்ம அம்மையார் இழைச்சி போயிட்டீங்கன்னு சொல்றோம். அதே குண்டாயிட்டாருன்னு வச்சுங்க, அம்மையார் பூரமாக ஆயிட்டீங்கன்னு சொல்றோம். அதுபோல நம்ம கடையில் நான் வந்து எப்போதும் இந்த தர்மம் செய்வேன். அப்போ வந்து ஒரு சிறுநடையமாக ஒருத்தர் வந்து, அப்போ நான் வந்து அவருக்கு தர்மம் செஞ்சேன். ஏன் நண்பர் சொன்னார், ஏன்னா எல்லாருக்கும் தர்மம் செஞ்சால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. தர்மம் செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு. அதுக்கு அப்புறம் மாங்கனி திருவிழா சமயம் வந்தது. அப்போ அவர் எழுந்தார், நான்
போய் அந்த தர்மம் நான் ஓடிந்து ஒரு தர்மம் பண்றாரு. என்ன கேட்டேன், எனக்கெல்லாம் தெரியும், அந்த சிவனடியாரை கூட இருக்கலாம், எதுக்கு அந்த சோதனை, ஏதோ நம்மளால முடிஞ்ச நல்லதை செஞ்சு கொடுக்கணும். அதுபோல இந்த இந்த மாங்கனி திருவிழாவானது இங்கு மட்டும் கிடையாது, உலகத்திலே இருக்கின்ற எல்லா எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் பிரசித்தம். இன்னைக்கு வந்து இருக்கிற இந்த சனீஸ்வரர் கோயில் கூட போறதுக்கு பயந்துக்கிட்டு போக மாட்டாங்க. ஆனா நம்ம மாங்கனி திருவிழாவுக்கு வந்து ரொம்ப குடும்பத்தோட வந்து குடும்ப சகிதமா வந்து எல்லா நண்பர்களோட வந்து அந்த அம்மையாரை கண்டு ரசித்து அவர்களுடைய எல்லா விதமான பக்தியை செலுத்தி அவர்களை வரவாங்கி செல்வதற்குரிய வாங்கிட்டு நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஐயா தட்டா ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பக்தியை விட பதிகத்தை விட பக்தி மட்டும்தான் பாமரர் முதல் ஏழை வரை கற்றோர் கல்லாதவர் என்று எல்லோருக்கும் சென்று அடைகிறது. பதிகம் என்பது படித்தவர் கையிலே கைச்சிட்டையாகவும் படிக்காதவர் கையிலே புத்தகமாக திறக்கப்படாத புத்தகமாகவும் இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயா, நான் உடனே சொல்றேன், நல்லா நல்லா அழகா பேசுறீங்க. நீங்க பார்த்து தீர்ப்பை மாற்றி சொல்லி இழைச்சிங்கன்னா அது அது உங்களுக்கு தான் கஷ்டம். பார்த்து தீர்ப்பை பார்த்து சொல்லுங்க. இல்லை வந்து நன்றி, வணக்கம். தீர்ப்பு சொல்லுவதற்கு அடியேங்க நடுவராக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆண்டவன் கருத்துக்களினுடைய அம்மையாருடைய பெருமைகளை பேசி மொழிகின்ற பொழுது எது இறைவனுடைய திருவருளாக இருக்குமோ அது முடிவாக வந்து சேரும். நான் வந்து ஐயாவுக்கு அந்த 10 நிமிடம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே சோமநாதர் அங்கே மணியை போட்டு அவருக்கு வந்து அறிவுறுத்திட்டாரு. ஆனாலும் பாருங்க, அவரு அதையும் கேட்டுட்டு கரெக்டா முடிச்சுட்டார். ரொம்ப அற்புதமா பேசினார், அழகா பேசினார், நல்ல கருத்துக்களை எல்லாம் முன்வைச்சார். எவ்வளவு எளிமையாக அந்த இறைவனுடைய திருவடி பேற்றை அடையலாம், அதற்கு காரணமாக பதிகங்கள் தானே அமைகின்றது என்று அம்மையாரினுடைய பதிகங்களினுடைய சிறப்பை பற்றியெல்லாம் இங்கு பேச வருகின்றார் முனைவர் வினோத்குமார் அவர்கள். மறை உடையாய் தோளுடையாய் வாசடை வளரும் பிறையுடையாய் பிங்ககமே என்றுனை பேசி நல்லார் குறையுடையார் குற்றம் ஓராய் உதையின உயர்ந்த நிறையுடையார் இடகலையாய் நெடுங்கலமேயவனே என்று இறைவனை வணங்கி இறைவன் போல தோற்றம் அளிக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் நடுவர் உட்பட அனைவருடைய பொத்தாளங்களையும் வணங்கி அற்புதமான தீர்ப்பை அவரே சொல்லிக்கிட்டு, சுரேஷ் ஐயா, பதிகம் என்பது படித்தவர்களுக்கு மட்டுமே, பக்தி என்பது தனி மனிதனுக்கு என்று சொல்லிவிட்டார். பதிகம் என்பது படித்தவர்களுக்கானது அல்ல, பதிகம் என்பது பாட்டு இசை. பிறந்தது முதல் இறப்பு வரை நாம பாடல் பாடிய வாழ்ந்த தமிழ் சமூகம். தாலாட்டு பாடிதான் பிறந்தோம், ஒப்பாரி பாடிதான் இறந்தோம். இப்படி பாடல்களால் நிறைந்து நாம வாழ்ந்ததுனால்தான் நம்முடைய கல் மனமும் கரைந்து தமிழன் மென்மையாகவே வாழ்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பாடல்கள் பதிகங்களாக நமக்கு இருக்கணும்னா அதுக்கு முதல் படி இசை நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. அது படித்தவர்களுக்குரியதல்ல, பொதுமக்களுக்குரியது. பொதுவாகவே படிக்கிற மாணவன் ஸ்டூடெண்ட் எல்லாருமே சினிமா நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு அடிமை ஆகுறதுக்கு என்ன காரணம்னா, அந்த சினிமா நடிகர் நடிகரோடு இவன் கூத்தாடுறது கிடையாது, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த சினிமா படத்தில் இருக்கக்கூடிய பாட்டை கேட்டு கேட்டு இவன் அடிமை ஆகுறான். அதனாலதான் அவன் எழுதுறான், உடல் மண்ணுக்கு உயிர் நடிகைக்கு எழுதுறான். ஆக இசை அவனை ஆட்கொண்ட விதம் தான் அந்த பதிகங்களாக அம்மையார் வாழ்க்கையில மறந்திருக்கிறது. பாட்டாலே பக்தி சொன்னால், பார்த்தாலே புத்தி சொன்னான். அந்த பாடல்கள் தான் இங்க பதிகங்களாக பார்க்கணுமே தவிர இது வந்து படிச்சவங்களுக்குரியதுன்னு அவங்களுக்கு தனியாக பட்டா படுத்துறோம். ரெண்டாவது, இறைவனுக்கு பிடிச்சது பாட்டு தான். நீ எனக்கு செய்யும் அர்ச்சனை தமிழ் பாட்டு என்று சொன்னால் அப்படிப்பட்ட பாடல் தான் இங்கே நமக்கு உரிய ஒரு பாடமாக அமைகிறது. பாவேந்தர் பாடல் சொல்வார், படி படி தங்க தமிழை படி, காலையிலும் படி மாலையிலும் படி என்று பள்ளிக்கூடத்தை பாடத்தை படிக்க சொல்லல, பாடல்களை தான் படிக்க சொன்னார். பாடல் நம்மை மனமாக்கும்.
பாடல்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக படிக்கிற சூழலை சேக்கிழார் ஒரு முறை பார்த்தார், ரசித்தார், ஒட்டுமொத்தமாக பாடினார். தேவாரத்தை, திருஞான சம்பந்தர் தேவாரத்தை, சுந்தரர் தேவாரத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு வரி, ஒரு சொல் விடாமல் பாடுகிற போது அதை கேட்டு அதிசயத்தை சேக்கிழார் அதையெல்லாம் தொகுத்து பெரிய புராணமாக இங்க கொடுக்கிறார் என்று சொன்னால் அங்கே எழுச்சி பெற்றிருப்பது பதிகம் தான். இப்படி வாழ்வினுடைய அனைத்து கட்ட முதல் இடமாக பதிகம் அமைந்த காரணத்தினால்தான் திருஞான சம்பந்தர் பதிகங்கள் தான் பாடினார். அந்த பதிகத்துக்கு பேர் திருக்கடை காப்பு. திருநாவுக்கரசர் பதிகம் பாடினார், அதற்கு பேர் தான் தேவாரம். சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் பாடினார், அதுக்கு பேர் திருப்பாட்டு. ஆக அனைவரும் பாடிய காரைக்கால் அம்மையார் எடுத்துக்கொண்ட காரைக்கால் அம்மையாரே கூட அற்புத திருவந்தாதி அவருடைய இளமையை சொன்னார். திருவிரட்டை மணிமாலையில வெண்பாவை ஆசிரியர் பணி சொன்னார். திருவாலங்காட்டு மூத்த பதிகத்துல தான் அவருடைய நிலையாமையை சொன்னார். ஆக வாழ்க்கையை சொன்ன இந்த பதிகம் தான் நம்மை வழிநடத்தக்கூடிய தமிழினுடைய சாட்சி மீட்பு. இந்த பாடல்கள் ஔவையாரே வேண்டுகிற பொழுது என்ன சொன்னார்? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை, நாளும் உனக்கு நான் கலந்து தருவேன், கோலத்தை துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் பக்தியை தான் சொன்ன, சங்க தமிழ். ஆக இந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு நமக்கு தான் கிடைக்கும். என்ன அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையாரே இருக்கட்டும். காரைக்கால் அம்மர் எங்க பிறந்தார் தெரியும்? எந்த இடத்துல பிறந்தார்? காரைக்கால் சொல்லுங்க. காரைக்கால் எந்த இடத்துல விளையாட்டார்? காரைக்கால் சொல்லுங்க. ஆனா காரைக்கால் அம்மையார் என்ற பதியத்தை வச்சுதான் காரைக்கால் அம்மையார் என்று நாயன்மார் காரைக்காலில் வாழ்ந்தார் அப்படிங்கிற சாதனை நம்மளால கொடுக்க முடியும். அது எங்க வேணாலும் இருக்கலாம், மது கடையில வேணா கோயில் கட்டிக்கலாம், காசா உள்ள கூட கட்டிக்கலாம். ஆனா பதிகம் இருக்கிறது உண்மைதான். அப்படிப்பட்ட பதிகங்கள் நம்மை, அதாவது நாவுக்கரசர் பாட்டு ஒன்றிருக்கு, தலப்போடு தூபம் மறந்தறியே தமிழோடு இசை பாடல் மறந்தறியே என்று பக்தியை சொல்றார். பதிகத்தை பாடி பாடி இறைவனை தொடக்கூடிய முறைமையை வகுத்தார். ஞானசம்பந்தர் கூட காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது. இந்த 4 வேதத்தினுடைய சாரம் பதிகங்களாக அவர் உருப்பெற்ற காரணத்தினால்தான் காரைக்கால் அம்மையார் கோயிலுக்கு போறோம். அங்க காரைக்கால் அம்மையார் நற்பணி மன்றம் இருக்கு. திருவேட்டக்குடி போறோம், திலகவதியார் வாழ வழிபாட்டு மன்றம். இந்த மன்றங்கள்லாம் செய்யக்கூடிய பணி என்ன? ஒரு மம்முட்டியை வச்சுக்கிறது, ஒரு களகுட்டையை வச்சுக்கிறது, கோயிலை சுத்தம் பண்றது அப்புறம். ஆனால் கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் என்ற முதல் பணி அங்க இருக்கு. நாவால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேவியே அப்படின்னு மதுரகவியாளர் சொல்கிற பொழுது நாவால் பாடி பாடி புகழ வேண்டும். அதான் பாட்டு. அப்படிப்பட்ட பதிகங்கள் நமக்கெல்லாம் கருத்திருக்குன்னா அது எல்லாமே ராகம் தெரிந்து தோடுடைய செவியனும் நட்டப்பாடல பாடணும், இந்தல பண்ணல பாடணும் அப்படிலாம் கிடையாது. கோழை மிடராக கதிகோடு மிக இலவாக இசை கூடும் வழியா ஏழை அடியார் யாவரும் சொல் கேட்டும் இறைவன் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொன்னார். சளி பிடிச்ச தொண்டையா இருந்தாலும், கரகரப்பு உடைய குரலாக இருந்தாலும், பாடலை பாடினால் இறைவன் அங்கே நல்குவான். அப்படிப்பட்ட பதிகங்கள் தான் பக்தி. அதுல ஒரு கூறு பக்தி, அதுல ஒரு கூறு முக்தி, அதுல ஒரு கூறு சொர்க்கம். ஆனால் பதிகம் என்பது வேண்டும். அதைத்தான் அவங்க சொல்றாங்க, உலகம் அறிய தலைப்பு கொடுத்து அந்த அம்மையாரை வழிநடத்து. அப்படிப்பட்ட பக்தி எப்படி நமக்கெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னா, தொண்டரடி பொடியார் ஒரு பாட்டு சொல்றார். துஞ்சும் போது நினைவி, தூங்கும் போது அடைவி, துஞ்சல் இலர் என்றாலும் சொல்மின் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்று நான் சொல்லும் பொழுது பாடும்போது நம்முடைய வினை தன்னாலேயே போகும். பாடுங்கள உங்களுக்கு ஆட்டலாக்கே வர, பாடுங்கள குழந்தையாவே மாறலாம். பாடவே மாற்றோம், நம்ம சிரிக்க மாற்றோம், நம்ம இதயம் வெடிச்சுட்டு ஒரு நாள் போய் நிற்கிறோம். பாடல் பாடிக்கிட்டே இருந்தா நம்ம குழந்தை உள்ள வந்துகிட்டே இருக்கோம். பாடலை பாடி பாடி சொன்னதுனால்தான் காந்தி மகாத்மா பாடலை பாடி பாடி பெருமையை சொன்னதான் தேசம் பற்ற உணர்ந்த சத்ரபதி சிவாஜி. பாடலை பாடி பாடி பயின்றதுனால்தான் பிரகலாதன் நாராயணன் சொல்லி முக்தி அடைந்த. பாடல் நமக்கு வேணும். இன்னைக்கு பாடல் தாலாட்டு பாடல் எத்தனை பேர் பாருங்க, குழந்தை பெற்றோர் தாய் இருக்கிறாங்க, சினிமா பாட்டை பாட விட்டுறாங்க. பாடல்களை பாடுகிற பொழுது அந்த குழந்தை மென்மையாகிறது. எனவே பாடல்களை பாடுவோம். இவர்கள் சொன்னவரை பொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுகள் வெண்பல் குடிவயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நீட்டு பரடிய நீர்நடை காலோர் பெண்மை தங்கி அலறி உளறு காட்டில் தாழ்நடை 8 திசையில் வீசி அங்கல் குளிர்ந்த நாள் ஆடுமங்கள் அப்பனிடது ஆலங்காடு என்ற இந்த பதிகம் தொட்டு தாளாட்டையும் இந்த பதிகத்தையும் நாள்தோறும் தாயின் வழியாக கற்றுக்கிற போது செல்போனை மறந்துடுவோம். கண்ட
கெட்ட சகவாசத்தை மறப்பான். தெய்வீக வழியாக அறத்தை மேற்கொண்டு பெரியவர்களை போற்றி இந்த மண்ணும் மனமும் பயனுற அவன் வாழ்வன். அதற்கு முதற்படி பதிகமே என்று காரைக்கால் அம்மையாருடைய புகழை உலகுக்கு எடுத்துக் கொண்டது பக்தி ஒரு கூறாக இருந்து பதிகமே வளர்த்தது என்ற நல்லதொரு தீர்ப்பை நடுவர் அவர்கள் ஐயா வழங்குவாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப அற்புதமா சொல்லியிருக்கிறேன். என்னன்னு தெரியல, இன்றைக்குன்னு பார்த்து இந்த பட்டிமன்றத்தில்னு பார்த்து நான் அவங்களுக்கு அந்த டைமிங் சொல்லணுங்கிற அவசியமே இல்லாமல் அத்தனை பேருமே அழகாக அந்த 10 நிமிடங்கள்ல பேசிட்டு போயிருக்கிறாங்க. அந்த பணியை தரக்கூடாதுன்னு பக்தியும் பதிகமும் நமக்கு படித்திருக்கிறது போல. ஆனால் அந்த பதிகங்களை படிக்கின்ற பொழுது அற்புத திருவந்தாதியில முதல் 5 பதிகங்களை நம்ம படிக்கின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த வெப்பு நோய் நீங்கிவிடும். தொடர்ந்து ஒரு 3 வேளையில நம்ம படிச்சோம்னா அந்த வெப்பு நோய், ஜுரம், ஃபீவர் நம்மை விட்டு ஓடிடும். இது உண்மை. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 5 ஆண்டுகளாக சனியினுடைய பிடியில் இருக்கிற இன்னொரு 2.5 வருஷம் இருக்குது. எப்படி அதை தவிர்த்து கொள்ளுவது என்றால் இது போன்ற இந்த பதிகங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன. அதனால நம்ம வாழ்க்கைக்கு அந்த பக்திங்கிறது வழிகாட்டினாலும் பதிகங்கள் என்பது நம்மை நெறிமுறைப்படுத்துகின்றன என்று சொல்லியிருக்கிறார் அற்புதமாக. அதனை தொடர்ந்து இல்லை 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 என்று இங்கு சொல்லக்கூடாது. எப்பொழுதுமே நல்ல நேர்முகமான நேர்நிறையான கருத்துக்களை தான் நாம் பேச வேண்டும். அதனால் நாம் எப்படி பதிகங்களை பாடினாலும் பக்தியின் வழிதானே பாட வேண்டும் என்று பேச வருகிறார் நம்முடைய சதுரங்க விளையாட்டுக்கு பயிற்சியாளர், அற்புதமான கவிஞர். வெண்பா அழகா எழுதுவார். படித்தவர்கள் கூட, இலக்கணம் அறிந்தவர்கள் கூட வெண்பாவை அவ்வளவா தொடமாட்டாங்க. ஐயா அவர்கள் வெண்பாவை ரொம்ப அற்புதமாக எழுதும். வெண்பாவை எழுதுவதை போல கடினம் கிடையாது, எழுதிவிட்டால் அதுபோல எளிமை கிடையாது. அதுபோல அற்புதமாக எழுதக்கூடியவர், கலைமாமணி விருது பெற்றவர் ஐயா அவர்கள். இப்பொழுது அம்மையாருடைய பக்தி தான் பெரிதும் துணை நின்றது என்று பேச வருகிறார்கள். ஐயா அவர்களுடைய அரவணையோடு அழைக்கின்றேன். ஒரு கிராமத்தில் கூச்சல் குழப்பம் அனுதினமும் பிரச்சனையாக இருந்துருக்கு. இங்கே உள்ள நாட்டாள பஞ்சாயத்தெல்லாம் போய் நம்ம ஊரில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கிராமம் தாண்டி ஒரு அமைதியாக இருந்திருக்கு. அந்த கிராமத்தில் போய் யோசனை கேட்டிருக்காங்க. ஐயா, இருந்தால் எங்கள் ஊரில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் உங்கள் ஊர் அமைதியாக இருக்குது, அது எப்படி அப்படின்னு. அவன் சொன்ன இல்லை, எங்கள் ஊர்லேயே பிரச்சனை இருந்துச்சு. யாராவது மலையடியாக இருக்கிற ஒரு ஞானி இருக்கார், அந்த ஞானியை நம்ம பேச வச்சோம். எங்கள் ஊரில் பிரச்சனைலாம் முடிஞ்சுக்கணும். இந்த பஞ்சாயத்து நாட்டம் இந்த ஞானி போய் வந்துச்சு, ஐயா நீங்கள் எங்கள் ஊரில் பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வந்து பேசலாம், தீர்ந்து போயிடுங்கிறாங்க அப்படின்னு போய் சொல்லியிருக்கார். அவர் முதல்ல வர மறுத்துருக்கிறார். அப்புறம் ஒத்துக்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்கார். இங்கே வந்து கிராமத்தில் மக்கள்லாம் கூட்டி ஒரு மேடை போட்டு மக்களை எல்லாம் கூட்டி மைதானத்தில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த ஞானி வந்தார். அப்படியே வந்து அப்படியே ஒன்றுமே பேசலை. அந்த மக்கள் அப்படியே சுற்றி பார்த்தா மக்கள்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியானாங்க. இப்போ நான் எதுக்கு வந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் மக்களை பார்த்து. அவங்க வந்து தெரியும்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியும்னா, மக்களை போய் திரட்டும் போது என்ன சொல்லிருக்காங்க, நம்ம உள்ள பிரச்சனை இருக்கு, ஒரு ஞானி பேச வந்திருக்காரு அப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டாங்க மக்கள்லாம். உடனே அந்த ஞானி மேடை விட்டு இறங்கி போயிட்டாரு. ஐயோ இல்லைங்க, ஒன்றுமே பேசல, என்னங்க அவங்க தெரியுங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நல்லா பேசுறது. உடனே அதில் 2 பேர் நாட்டாள போய் மக்கள்லாம், ஐயோ இந்த உங்களை பிரச்சனை தீர்க்க தேவைப்படுது, நீங்கள் தெரியும்னு சொன்னால் போட்டுருக்குறேன், தெரியாதுன்னு சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க. மறுபடியும் ஆசுவாசப்படுத்தி அந்த ஞானி வந்து அதே மாதிரி நிற்கிறாரு. அதேமாரி அங்கே சென்று அப்படி விட்டு பார்க்குறாரு. கேள்வி திரும்ப இதை நான் வந்து எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. மக்கள் வந்து தெரியாதுன்னு சொன்னதான் ஞானி திரும்ப நடைய கட்டுறாரு. தெரியாத மட்டும் நான் என்ன புரிய வைக்கிறது. அப்புறம் திரும்ப அவரை ஆசுவாசப்படுத்தி திரும்பி கூத்தாடி மக்கள்கிட்ட போய் அவங்க இப்படி சொன்னா, தெரியும்னு சொன்னா, தெரிஞ்சவங்கள்ட்ட நல்லா பேசுறதுங்கிறாரு, தெரியாதுன்னு சொன்னா தெரியாதவங்கள்ட்ட போய் நல்லா புரிய வைக்கிறதுங்கிறாரு. நீங்கள் வந்து பாதி பேர் வந்து தெரியும்னு சொல்லுங்க, பாதி பேர் தெரியாதுன்னு சொல்லுங்க. ஐயா, இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கும் தெரியலைங்க ஐயா. இல்லை, இப்போ முடிவு உடனே திரும்ப அந்த ஞானி வந்து பக்தி வருது, பக்தி வரும் அப்படின்னு சொல்றாரு. பேசல அதே தான் கேள்வி கேட்கிறாரு. பாதி பேர் தெரியும், பாதி பேர் தெரியாது. பண்ணோடனே தெரிஞ்சவங்கள்ட்ட
தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுங்கன்னு போயிட்டார். ஆக பக்தி தான் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுங்கன்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை குழப்ப முடியாது. மொத்தம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீல்கள் வாதம் தான் ஒரு விளக்குன்னு அண்ணா சொல்லியிருக்கிறார். நாங்கள் இந்த தலைப்புக்குள்ள என்னத்தை பற்றி பேச போறோம் அப்படிங்கிற ஆராய்ச்சி நடுவர் அவர்கள் தீர்ப்பும் இல்லை ஒரு முடிவை சொல்லணும். இல்லை தீர்ப்பை நாளைக்கு ஒத்தி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா நீங்க அவரை ஒத்தி வச்சிட வேண்டியது. இருட்டறையிலேருந்து கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்கன்னு சொல்றீங்க, பதிகத்திலேருந்து கொஞ்சம் பக்திக்கு வாங்கன்னு சொல்றீங்க. தங்கு புகழ் காரைக்கால் வணிகன் மிக்க தனதத்தன், தங்கு புகழ் காரைக்கால் வணிகன் மிக்க தனதத்தன் தரும் புனிதவதியார் மாவின் செங்கனிகள் திருவருளால் அழைப்பக் கண்டு திகழ்கணத்து அதிசயத்து தேசம் நீங்கிய கணவன், திகழ்கணத்து அதிசயத்து தேசம் நீங்க அங்க உடல் இழந்து முடிநடையால் ஏறி, அங்க உடல் இழந்து முடிநடையால் ஏறி அம்மையே எனநாதன் அப்பா என்று புங்கு வடகைலாய பணிந்தாளம் காட்டில் புனித நடனம் அனவரதம் போற்றினாரே என்று அம்மையாருடைய வாழ்க்கை வரலாற்று பாடலை உங்களிடம் நினைவு கூர்ந்து இங்கு வந்திருக்கக்கூடிய அறிவார்ந்த பெருமக்களை எல்லாம் இந்த இரவும் பகலும் உரசிக் கொள்ளுகின்ற இந்த இனிமையான நேரத்திலே உறவுகளை அழைத்தது போல வந்திருக்கக்கூடிய இந்த அறிஞர்களையும் புலவர் பெருமக்களையும் நான் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். கண்ணதாசன் சொல்லியிருப்பார், இசையறிவோன் குடல் எடுத்தால் இசை பிறக்கும், இயலறிவோன் தமிழ் பிடித்தால் நடை பிறக்கும், திசையறிவோன் படலெடுத்தால் தேசம் தோன்றும். அசோக்குமார் அவர்கள் தலைப்படுத்தால் இது ஆன்மீக பட்டிமன்றங்கள் தான் பிறக்கும். இதை நான் ஏன் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இன்று இப்ப கூட நீங்க யூடியூப் திறந்து பல்வேறு இடங்களில பட்டிமன்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆண்களா பெண்களா உறவுகளா நண்பர்களா வளர்ச்சியா வீழ்ச்சியா இப்படி பட்டிமன்றங்களிலே நகைச்சுவையை பேசுவதைத்தான் மக்கள் விரும்புகிறார்களே தவிர நல்ல கருத்துக்களை காதிலே வாங்க வேண்டும் என்று மக்கள் விரும்பவில்லை. ஒரு பட்டிமன்றத்துல நடுவர் கேள்வி கேட்கிறாரு, பேச்சாளர்கள் சென்டிமீட்டர்ல இருந்து எப்படிங்க மீட்டரா மாற்றீங்க, அந்த சென்டிங்கிற வார்த்தையை எடுத்துட்டா மீட்டரா மாறிடு சார் அப்படின்னு பேச்சாளர் சொல்றாரு. அத ஒரு தரம் தாழ்ந்து விட்டு தமிழை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நகைச்சுவை என்ற பொருளை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சிவபெருமானத்தை ஸ்ரீதேவியும் மூதேவியும் இந்த ரெண்டு பேர்ல யார் அழகா இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. சிவபெருமான் என்னடா இது, நம்மளை படைச்ச நம்மகிட்ட யாரையுமே குறை சொல்ல, எல்லாமே நம்ம மக்கள் தானே, நம்ம இதை யார் சொல்றது இப்படின்னு அப்படியே சிவபெருமான் யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாராம். ரெண்டு பேரும் போயிட்டு வந்துட்டாங்க. ஸ்ரீதேவியை பார்த்து நீ வர்றையிலே நல்லா இருக்க, மூதேவியை பார்த்து நீ போறையிலே நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆக நகைச்சுவை என்பது யாரையும் கொச்சைப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்று நகைச்சுவை என்ற பெயரிலே பல நலிவான பேச்சுக்களை பெறுகிறார். இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு பக்தி பட்டிமன்றத்தை இவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இவர் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் வளர்ச்சியும் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நடுவர் தந்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் தலைப்புக்குள்ளே சென்று விடுகிறேன். பக்தியா பதிகமா? முகலாயர் பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் பக்தியா பதிகமா? இது உலக அறிவிச்சது. நான் எதை பக்தி அணியில வந்துட்டேன். பக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஞானி என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, இறைவனை அல்லது முழு முதற் கடவுளை தூய்மையாக நிபந்தனையற்ற தீவிர அன்பை காட்டுவதுதான் பக்தி. இது ஆன்மீகத்திலே மனிதனையும் இறைவனையும் இணைக்கின்ற எளிய வழி அல்ல, சக்தி வாய்ந்த ஒரு உணர்வு பாதை அப்படிங்கிறார். இந்த பக்தியானது மீண்டும் அவர் என்ன சொல்றாருன்னா, பக்தி 9 வகைப்படுகிறார். கேட்டல், பாடல், இறைவனை நினைத்தல், அர்ச்சனை செய்தல், பாதம் பணிதல்,
அடியவருக்கு தொண்டு செய்தல், இதையெல்லாம் கடந்து முழு சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 9 வகையான பக்திகளை வந்து குறிப்பிடுறார் அந்த ஞானி. காரைக்கால் அம்மையார் அவர்கள் இந்த 9 வகையான பக்திகளையுமே கடைபிடித்திருக்கிறார். கேட்டிருக்கார், பாடியிருக்கிறார், துண்டு செய்திருக்கிறார். இப்படி பக்தி, இந்த 9 வகை பக்தியிலே நின்றவர். அவருடைய புகழ்தான் உலகத்திற்கு தெரியுமே தவிர, பதியம் பக்தி வந்த பிறகுதான் முக்தி வரும். அந்த பக்தியினாலே வந்த பிறகுதான் அவர் அற்புத திருவந்தாதியிலே முதல் அற்புத திருவந்தாதி என்ன எழுதியிருக்காருன்னா, பிறந்து மொழிபெயர்ந்து பின்னாலங்காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிறந்திகளும் மைஞ்சான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்சான்றும் என் தீர்ப்பதிடர் அப்படிங்கிறார். அதாவது நான் பிறந்து மொழிபெயர்ந்து தொடங்கிய காலத்திலிருந்து இறைவனாகிய உன் திருவடியை நான் நினைக்கின்றேன். அந்த பாட்டை அந்த முதல் திருவந்தாதிலே என்ன சொன்னாரு? பிறந்து மொழிபெயர்ந்து பின்னாலங்காதல் சிறந்து நின் சேவடியை சேர்ந்தேன், நிறந்தேதான் மைஞ்சான்றால் கண்டத்து வானோர் பெருமானே என் இடரை எப்பொழுது தீர்ப்பாய் அப்படிங்கிற அந்த மனித பிறவியா ஆயிட்டேன், உன்னோடு நான் என்னை எப்படி ஆட்கொள்வாய் அப்படிங்கிறது அந்த திருவந்தாதியில முதல் பாடலே பக்திக்கான எடுத்துக்காட்டை வச்சாச்சு. சரி, இதுவும் பத்தல அப்படின்னா 2வது திருவந்தாதியில என்ன சொல்றாங்கன்னா, இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும், இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும், படதெறி பணியாரேனும், சுடர் குருவில் இப்பரா கோலத்து எரியாடும் எம்மனாருக்கு அன்பராதவர் நெஞ்சவத்தவருக்கு அப்படிங்கிறார். எனக்கு வந்து நீ இறங்காவிட்டாலும், எனக்கு ஒரு நல்ல பாதையை நீ காட்டாவிட்டாலும், ஆனா எப்படி இருந்தாலும் நான் உன் திருவடியை தான் போற்றுவேன், மற்றவரை யாரும் நினைக்க மாட்டேன் என்று 2வது திருவந்தாதிலே அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார் பக்தியை பற்றி. சரி, இது பத்திரியா? 3வது என்ன சொல்லணும்னா, அவருக்கே எழுபுறப்போம் ஆளாவோம், அவருக்கே நாம் அன்பாவதற்கெல்லாம் பவர் தடை மேல் ஆகா போல் சூடி அல்லால் நினைத்து, பவர் தடை மேல் ஆகா போல் அல்லால் நினைத்து எஞ்சாலும் ஆகா போல் என்றும் ஆள் அப்படிங்கிறார். அது பிறவி 7 பிறவி எடுத்தாலும் பிறவி தோறும் நான் உன்னைத்தான் நினைப்பேன், வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு 1-2 3வதாகவும் 22 அம்மையார் வந்து பக்தியினுடைய சிறப்பை பற்றி குறித்திருக்கிறார்கள். இந்த 3 எடுத்துக்காட்டுமே போதும், பக்திக்கான 3 எடுத்துக்காட்டுமே போதும். நேரம் கருதி இன்னும் சற்று பேசலாம் என்று நினைத்தேன், முடியவில்லை. இறுதியாக அம்மையாரை போற்றி ஒரு பாடலை பாடி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். காலை காணின் ஓரத்தில் காணும் இந்த காவியமாய் உலகம் முழுதும் பெயர் சொல்லும் அம்மையாரின் பக்தியதான். காலம் ஒரு 3 நிமிடங்கள் அதிகமாகத்தான் எடுத்திருக்கிறார். இருந்தாலும் அம்மையாரினுடைய புகழை பாடக்கூடிய காரணத்தினால் இந்த அவை அதனை ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லி மிக அற்புதமாக பக்தி தான் வெளிப்பட்டு தோன்றியிருக்கிறது. அதுதான் பதிகங்களாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லி இருக்கின்றார். இப்ப பதிகங்கள் வழிதான் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தாலும், இன்னைக்கு அமெரிக்காவில் யூடியூப்ல நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் மாங்கனி திருவிழா அப்படின்னு போட்டீங்கன்னா, அங்க மாங்கனி திருவிழா அம்மையாரினுடைய சிறப்பை போற்றி அங்க கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம பார்க்கலாம். அப்படி இந்த உலகம் முழுக்க அம்மையாருடைய பெருமைகள் நிலவி நிற்பதற்கு இந்த பதிகங்கள், அந்த இடத்துல இந்த பதிகங்கள்லாம் பாடுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. படித்தவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள், அந்த அருள் அனுபவம் பெற்றவர்கள், அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்கள் எல்லாம் அந்த அம்மையாரை, அந்த பதிகத்தை கொண்டு சேர்க்கின்றார்கள். மிக சிறப்பாக பதிகமே படித்தவர்களுக்கு இடத்தில் கையில் இருப்பது பதிகமே என்று பேச வருகின்றார் எங்களுடைய துறை தலைவர் மதிப்பிற்குரிய என்னுடைய ஆசான் முனைவர் மாரியப்பன் ஐயா அவர்கள்.
வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்த்தார்க்கு யாந்தும் இடும்பையில என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப ஆதியும் அந்தமும் இல்லா தனிப்பெரும் ஜோதியாக திகழ்வன் நம்முடைய சிவபெருமான். அவனுடைய தனிதானத்தை காரைக்காலமே என்று உலகம் போற்ற புகழ்பெற்ற திருத்தலத்தில் என்று பேசுவதற்கு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். காரணம், சிறு வயது முதல் இந்த இடத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு தான் நான் செல்வேன். இந்த இடத்துலலாம் பேசுவேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த வகையில் 3வது ஆண்டாக இப்பொழுது என்னை இங்கே பேச அழைத்து வாய்ப்பு கொடுத்த எனது அன்பு மாணவர் நடுவர் முனைவர் அசோக்குமார் அவர்களுக்கு எனக்கு முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ காரைக்கால் அம்மையாரில் நடுவர் அவர்களே ஒரே நிமிஷத்தில் என்னோட பேச்சை முடிச்சு நான் போயிடுவோம். நடுவர் அவர்களே, அது அவையடக்கம் ஆகாது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ பக்தி என்ற தலைப்பில் எதிரணி இருக்கக்கூடிய என்ற நண்பர் அவர்கள் பாடினார்கள் பாட்டு. அந்த பாட்டு தான் பக்தி. ஆனால் கையில் வைத்து பாடினார்களே, அந்த கையில் வைத்துள்ளது தான் பதியம் என்று ஒரே வரி நாம் பிடித்து விடலாம். அப்போ பக்திக்கும் பதிகத்திற்கும் என்ன உறவு? இந்த தலைப்பை நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த காரைக்கால் அம்மையார் உலகமறிய பெரிதும் துணை நின்றது அவர்தான். இப்ப சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை, அப்படி ஒரு பிரச்சனையை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்தி பெரிதா சிவன் பெரிதா அப்படிங்கும்போது சக்தியும் வேணா சிவனும் வேணா, நீங்க இடது பக்கத்துல இருந்துக்க, நம்ம இருந்தாலும் அந்த உலகமே இயங்குவோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அப்ப பக்தியா பதிகமா அப்படின்னு பார்க்கும்போது சில வரலாற்று பின்னடைவுகளை நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, போன 8ஆம் தேதி தான் திருப்பதிக்கு போனேன். திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்கிறது அடையாளம் உங்களுக்கு தெரியும். அப்ப பக்திக்காக இந்த காலகட்டத்தில் யாருமே ரொம்ப முக்கியத்துவம் தரதில்லை. இந்த கலியுக காலம் என்று போற்றப்படக்கூடிய 21ஆம் நூற்றாண்டுல வச்சுக்கோம். அந்த திருப்பதிக்கு போறப்ப ஒரு சம்பவம், உண்மையான சம்பவம். நான் என் மனைவி குடும்பம் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு அம்மா இடிச்சாங்க. ஒரு அம்மா இருக்காங்க, வாசிங் மேடம் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கலாம். அவங்க வரப்ப யாரோ ஒருத்தவங்க நம்மளை இடிக்கிறான்னு சொல்லிட்டு வழி விட்டு பார்த்தா, அவங்க பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு போன அந்த காட்சியை கண்ணிலேயே நிற்கிறீங்க. அவங்க கணவர், அவங்க பிள்ளை, இந்த மனைவி 3 பேரும் இந்த ரூம்ல போட்டு அடைச்சதுக்கு பிறகு ஒரு வழி விடுவாங்க. இப்படி நீட்டா அகலமா அதுல இப்படியே போறாங்க. புரியுதுங்களா? அவங்க கணவர், மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் இந்த ஆங்கிள் இப்படியே நடந்து போறாங்க. விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி. அப்போ நாங்க வழிதான் விட்டோம். அப்போ பக்திக்காக இப்ப யாருமே நேரம் எடுக்கிறது இல்லை. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையாருடைய தகப்பன் அவர் பாத்தீங்கன்னா தனத்தன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, அவர் ஒரு தர்மவான், தலை சிறந்த தர்மவான். அவரு தர்ம காரியத்திற்கு நற்காரியங்களுக்காக தண்டமுள்ள தனத்தை எல்லாம் மாறி வழங்கியதால அவர் தனத்தன் அப்படி சொன்னார். சிவனை வழிபடுவதற்கு மறந்துடாங்க. நான் அனுபவிச்சதான் உங்கள்கிட்ட சொல்றேன், வேற தனிப்பட்ட முறையில இந்த விருப்பம் இல்லை. சிவனை வழிபடுவது என்றால் சாதாரணமா 1 ஆண்டோ 1 மாதமோ 6 வருடமோ கிடையாது. குறைந்தபட்சம் 25 ஆண்டுகளாவது நீங்க சிவபக்தனாக அந்த நெறிமுறைகளை, ஒழுக்க நெறிகளை, பண்பாடுகளை கடைபிடித்தால்தான் அவருடைய அருள் உங்களுக்கு கிட்டும். இப்ப காரைக்கால் அம்மையார் இல்லற வாழ்க்கையில போறதுக்கு முன்னாடியே அவர் மாங்கனியை பெரும் வரைக்கும் அவருக்கு அருள் இல்லை. ஆனால் சேக்கிழார் குறிப்பிடுறது பார்த்தீங்கன்னா, முன் ஜென்மத்திலேயே அவங்க சிவபக்தராக இருக்காங்க அந்த குடும்பம். இந்த ஜென்மம் வந்த பிறகு இந்த தனதத்தில் இருக்கா தெரியுங்களா, அவரு காரைக்கால் முன்னாடியே பிறப்பதற்கு முன்னாடியே நீண்ட நாள் தவமிருந்து குழந்தை பிறந்தது புனிதவதியார். அதற்கு முன்னாடியே சிவபக்தராக இருந்தவர் மறந்துறாங்க. இவருடைய குலத்திலே பார்த்தீங்கன்னா வணிக குடும்பம். அந்த வணிகம் எப்படி பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, வாய்மை மரபினோடு வணிகம் செய்தல், வாய்மை மரபினோடு வணிகம் செய்தல், உண்மை, வாய்மை, பொய்மை, இது இல்ல உண்மையா இருக்கும், வாய்மையா இருக்கும், பொய்மை இல்லாத இருக்கும். அப்படி வணிகம் செய்தவர் தான் இந்த தனதத்தன். அப்படிப்பட்ட அவருக்கு பிறந்த அந்த குழந்தையும் இவருடைய அருளை பெறுது. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க மாங்கனிகளை பெற்றார்கள், படைத்தார்கள், எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை மீண்டும் முறை நேரம் கருதி நான் குறைச்சிக்கிறேன். அதை மீண்டும் முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. என்னைக்கு இறைவனுடைய அருள், சிவனுடைய அருளால் ஆட்கொள்ள பெற்றார்களோ அப்பொழுதுதான் அந்த அற்புத திருவந்தாதி, திருவட்டை, மணிமாலை என்ற நூல்கள்லாம் அவங்க படைக்கிறாங்க. இந்த நூல்களை இன்னைக்கு நீங்க காலைல பார்த்தீங்கன்னா, காலையில சேக்கிழாரோட பெரிய புராணத்தை கரெக்டும் போது ஒரே ஒரு செய்தி மட்டும் கண்டுபிடிச்சேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெயர்ல போட்டிருக்கு காரைக்கால் அம்மையார், குலம்னு பார்த்தாங்கன்னா வணிகர்னு போட்டிருக்கு, வழிபாட்டு முறை சங்கமம். மறந்துடாதீங்க. எல்லா நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள்ல பெரும்பகுதியானவங்க எல்லாருமே சிவலிங்கத்தை வச்சுதான் வழிபட்டிருக்காங்க. ஆனா இவங்க சங்கமம், அன்பு, சரிங்களா, பேரன்பு அப்படிங்கிற ஒன்றை வைத்து மட்டுமே
இவங்க வழிபட்டாங்க. ஏன்னா பார்க்குமிடமெங்கும் நீர்க்கமட நிறைந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தமே அப்படி சொல்லுவார். நெஞ்சமே கோவில் நினைவே சுமந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசைக்குள்ளவாராய் பராபரமே. அப்ப ஆதியும் அந்தமாக இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டு இப்படிப்பட்ட நூலையெல்லாம் அவங்க படைச்சிருக்காங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. பக்தி என்று சொன்னால் புரியும்படி சொன்னாக்கா, பக்தி என்று சொன்னால் என்னுடைய உணர்வு, பக்தி என்று சொன்னால் என்னுடைய அறிவு, பதிகம் என்று சொன்னால் இந்த மைக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிகம் என்று சொன்னால் நான் என்னுடைய உள்ளுணர்வை, என்னுடைய அன்பை, இறைவன் மேல் கொண்ட காதலை, பக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த பதிகம் என்ற மைக்கு இருந்தால் தான் இங்க இருக்கக்கூடிய 1000 பேருக்கு போய் சேரும். இன்னும் சுருக்கமாக சொன்னா என் பையில் இருக்கக்கூடிய இந்த செல்போன் என்பது பதிகம். அதுல சிம் கார்டு என்ற அந்த பக்தியை போடும்போது அது இரண்டும் பணி செய்கிறது. அப்ப இந்த பதிகம் என்ற ஒன்று இல்லைன்னா எதுவுமே போய் சேராது. அதுதான் அந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாம உலகறிய செய்ததுல பக்தி சிறந்ததா, முதன்மையானதா, பதிகம் முதன்மையானதா என்று சொல்வதற்கு அதற்கான தரவுகளை நான் இங்க சொல்ல ஆசைப்படுகிறோம். தோற்றமும் முடிவும் இல்லாதவன், தாயும் தாப்பனும் இல்லாதவன் இறைவன் அம்மையே என்று அழைப்பதனால்தான் 63 நாயன்மார்கள்ல நின்ற குளம் மற்ற நாயன்மார்கள் இருக்கும்போது அமர்ந்த குளத்துல காரைக்கிழமை இருக்காங்கிற பெருமை மிகுந்த ஒரு இது. அதனாலதான் பதிகம் என்று ஒன்று இருக்கிறதுனால தான் காரைக்காலில் ஆரம்பித்து கம்போடியா வரைக்கும் காரைக்கிழமையோட நமக்கு பெருமையா இருக்கு. நேற்று கூட என்னுடைய இனிய நண்பர் வினோத்குமார் எங்க கல்லூரியில் வந்து பேசும்போது காரைக்கிழமை பற்றி தான் பேசினார். அப்ப உலக இடங்களுக்கெல்லாம் அந்த சிலைகளை எடுத்து போனாங்க. வாணிகம் செய்யும்போது பதிகங்களையும் எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு பிறகு கல்வெட்டுகள் என்றாலும் பதிகம் தான் மறந்துடாங்க. இப்ப காரைக்கிழமையோட பக்தி தரத்தையோ, அவருடைய பாசுரத்தையோ, அவர் பாடும் தரத்தையோ, அன்பையோ எதை சொன்னாலும் அந்த பதிகத்தில் கல்வெட்டா இருக்கும். ஒரு காலத்தில் ஓலைச்சுவடியா கூட இருந்துக்கலாம். இப்ப தரங்க மாநில அச்சுக்கூடலாம் நிறுவன பிறகுதான் நம்ம கையில புத்தகமா வச்சு படிக்கிறோம். சரிங்களா? அப்ப பதிகம் என்பது தலையாய ஒன்று. அப்ப பாருங்க, தோற்றமும் முடிவும் இல்லாத இறைவனை பத்தி சொல்றா பாருங்க. இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான். புரிஞ்சுங்களா? ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கிறது படிக்கிறேங்க. இட்டமுடன் என் தலையை இல்லை என்றபடி எழுதி விட்ட சிவன், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்னு சொல்றான். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடியவன் அந்த சிவன். அவன் என்ன பண்ணவன், இட்டமுடன் என் தலையை இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவன். இப்ப இடுகாட்டில் ஆடக்கூடியவன், எலும்பு மலையை அணிந்திருக்கக்கூடியவன், விபூதியை பூசிக்கொள்ளக்கூடியவன் சொல்றதுங்களா? அப்ப நீங்க போய் பாருங்க, என்னுடைய ஆண்டவர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள் எல்லாருமே இருக்க. என் தாப்பனுடைய தலையில நான் பார்த்தேன், இட்டமுடன் என் தலையில் என் என்றபடி எழுதிவிட்ட சிவன். என் தலையெழுத்து இப்படிதான் நடக்குது. இன்னைக்கு இந்த ஆண்டோர் சான்றோர் அவையில நான் பேசுன்னு சிவன் கட்டளை அடைகிறார். அற்புத திருவந்தாதியில் இருக்கக்கூடிய காரைக்கிழமையோட பெருமைகளை நான் பேச வேண்டும் என்று அவர் கட்டளை அடைகிறார். அப்படிதான் காரைக்கிழமையாரும் மணிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான், தோற்றி இறைவனே ஈண்டிறங்க செய்வான். இறைவனே எந்தா என இறங்கும் எங்கள் மேல் வெந்து உரை வந்தால் அது மாற்றுவான். மறந்துறாங்க, நாட்கள் எல்லாத்தையுமே செய்யக்கூடிய. அப்ப தோற்றம் முடியும் இல்லாமல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவனுக்கு அடிபணிந்து போதல் அப்படிமா. சிவனுக்கு அடிபணிந்து போதல். முதல் மாங்கனியை பெறும்பொழுது அவர் பயந்தார். இரண்டாவது மாங்கனியை போய் பெறும்பொழுது கடவுளே உரிமையாக போகிறார். அடுத்த மாங்கனியை கொடுக்கும். இந்த கொடுத்தது உண்மையானால் இரண்டாவது மாங்கனி கொடுத்தால்தான் இது உண்மையாகும் என்று சிவனிடமே வாக்குவாதம் பாருங்க. யானே தவமுடையே, யானே தவமுடையே, என்னெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பிருப்பான் எண்ணினே, யானே அக்கைமா உரிப்போர்த்த கண்ணுதலான் பெண்ணிற்ற அம்மானுக்கு ஆளாயினேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு அடிப்பணிவதை தன்னோட பாசனங்களின் வழியாக காரைக்கிழமையார் அற்புத திருவந்தாங்க வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்தது அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவால் அறிகின்றதானே, அறிகின்ற மெய்ப்பொருள் தானே, பரிசுடர்பான் ஆகாயம் அப்பெருந்தோளே அவன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவிப்பனாகவும் சிவன் இருக்கான், அறிவிப்பவனாகவும் சிவன் இருக்கான், அறிவாகவும் இருக்கான், அறிகின்றவனாகவும் இருப்பான் என்று இந்த பதிகத்தில் மிக அற்புதமா பாருங்க. உயிரானால் இம்மலை இம்மாலை வந்தாதி என்பார், கனவினார் காதல் பேய் சொல்லுகிறார். கணவனுக்கு என்னைக்கு அவங்க இறைத்தன்மை பெற்றவர் விலகிறாரோ அன்னைக்கு என்னுடைய இளமை மனப்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பேயதான் சொல்றாங்க. பேச்சொல் பரவுவார் அறாத அன்பினோடு அண்ணனை சென்று ஏற்றுவார் வேறாத காதல் பிறந்து அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமா அந்த பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. அவர் பாடிய அற்புத திருவந்தாதி, திருவருட்டமணி மாலை போன்றாங்க அதிகங்கள் இல்லை என்றால் காரைக்கிழமையார், காரைக்கால் மனிதோதியார் அப்படிங்கிற வரலாறை உலகறியதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று சொல்லி இந்த சபையில உலகறிய காரைக்கிழமையுடைய பதிகங்கள் அந்த பாடல்களை எல்லாம் உலகறிய செய்வதற்கு
கருவியாக துணைகின்ற முதல் பொருள் என்றால் அது பதிகமே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல எடுத்துக்காட்டோட பதிகம்தான் காரைக்கால் அம்மையாரை உலகறிய செய்தது என்று அழகாக பேசியிருக்கிறார். வாகனம் வேணும்ல, கருவி வேணும்ல, நம்மை சுமந்து செல்வதற்குரிய பக்தியை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக, வாகனமாக, இயந்திரமாக இந்த பதிகங்கள் இருக்கின்றன. அதனால்தான் அது உலகம் அறிய செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பதிகம்தான் காரைக்கால் அம்மையாரை உலகம் அறிய செய்தது. கருவியாக இந்த பதிகம் இருந்தது என்று அற்புதமாக பல எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சொல்லி அமர்ந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, மருந்தே உணவு, உணவே மருந்து என்று சொல்லுவார். காரைக்கால் அம்மையாருடைய பக்தியில, வாழ்க்கையில திருப்பு முனையாக இருந்தது இந்த அமுது படையல். எம்பெருமான் கைலாயத்திலிருந்து இந்த காரைக்காலுக்கு வந்து காரைக்காலையே கைலாயமாக மாற்றிய நாள் அந்த மாங்கனி திருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படி அந்த அம்மையாருடைய அந்த வாழ்வியலுக்கு பக்தி தான் முதற் காரணமாக இருந்தது. அந்த பக்தியினால் தான் அம்மையார் முக்தி நெறியை பெற முடிந்தது என்று மிக அற்புதமாக பக்தியை எடுத்துச் சொல்வதற்காக எம் கல்லூரி மனையியல் துறை பேராசிரியர் டாக்டர் வண்டார்குழலி மேடம் அவர்கள் வருகிறார்கள். உங்களுடைய கரவோசத்தோடு. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவம் சேவடி போற்றி, ஏஜித்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி. எம்பெருமான் ஈசனை வணங்கி காரைக்கால் அம்மையாரை உலகறிய செய்தது அவரின் பக்தியே, அவரின் பதிகமே என்ற இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் எங்கள் பேராசிரியர் அவர்களுக்கும், சக பேச்சாளர் பெருமக்களுக்கும், அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருந்தகைகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நடுவர் அவர்களே, என்ன செய்தி? சனி பிடிச்சிருக்குன்றீங்க, சுகர் வந்திருக்குன்றீங்க, இன்னும் 2 பேரும் சுகரையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க. எப்படி பக்தியில என்ன உள்ள நுழைச்சிட்டு என்னுடைய உணவியல் துறையில திருப்பி பிடிச்சி இழுத்து வைக்கிறீங்க? இந்த 2த்துக்கும் நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நான் தீர்வு சொல்லட்டுமா? நீங்க பக்தியில உருகி அம்மையார வழிபடுங்க, சனி விட்டுடும். நீங்க அம்மையார் கோயிலையே நீங்க 9 முறை சுத்தி வாங்க, சுகர் கண்ட்ரோல் கொடுக்கும். 2 பேரும் சுகர் சொன்னாங்க. சுகருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு, சுகர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது ஒரு காமெடிக்கு சொல்றது. சுகர் எனப்படுவது யாதெனின் யாரென்று தெரியாமல் ஆகிவிடும் பிகர். இதுதான் சுகர். இவர் காரைக்கால் அம்மையாரை பார்த்து புது குரலா இருக்குது. ஆமா, என்னுடைய குரலும் புது குரல் தான் ஆன்மீகத்துக்கு. இந்த அரங்கத்திற்கும் உங்களுடைய குரல் புதியதுதான். இவர அம்மையார போல நீங்க என்ன இழைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சுகர் வந்துட்டா நீங்க இழைக்கணும்னு எந்த ஒரு உத்தரவாதமும் நமக்கு தேவை கிடையாது, கட்டுப்பாடும் தேவை கிடையாது. நீங்க இருக்கிற எடையிலேயே, உடல் எடையிலேயே நீங்க சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். இதுல பேச சொன்னா இன்னும் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு போகலாம். நம்ம இந்த தலைப்புக்கு நம்ம வந்துடலாம். மேடம் உணவியல் நிபுணராக இருக்கிறாங்க. அடிக்கடி நம்முடைய காரைக்கால் பண்பலையில அடிக்கடி அந்த உணவியல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் பேசுவார். காரைக்கால் அம்மையாருக்கும் உணவுக்குமே நிறைய தொடர்பு உண்டு. அடியார்களிடத்துல பார்த்தோம்னா அது ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில் பக்திக்கும் அது உறுதுணையாக செய்கிறது. நன்றி நடுவர் அவர்களே. பக்தி என்றால் என்ன? பக்தியின் அளவுகோல் என்ன? சிலருக்கு பக்தி அதிகமாக இருக்கும், சிலருக்கு பக்தி குறைவாக இருக்கும். அந்த பக்தியை அளவிட வேண்டும் என்றால் ஒரே ஒரு கருத்து தான் கூறுகிறார்கள். இறைவனிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் சரணாகதி அடைந்து விடுங்கள். எதுவும் எனக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஆழ்ந்த பக்தியை எவன் ஒருவன் பெற்றிருக்கிறானோ அவனே சிறந்த பக்தன். அந்த பக்தியின் வெளிப்பாடு
செயல் வடிவம் பெறும்போது அது ஆன்மீகமாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஆன்மீகத்தின் முக்தியாக, அப்படிப்பட்ட ஆன்மீகத்தின் சுதந்திரமாக, அந்த ஆன்மீகத்தின் ஞானமாக பெண் குலத்திற்கே பெருமை சேர்த்திருக்கிறார் நமது காரைக்கால் அம்மையார். 63 நாயன்மார்களில் 3 பெண்கள் இருக்கிறார்கள். சைவத்துக்கு தொண்டு செய்த மங்கையர்க்கரசியார், இசை ஞானியார், 3ஆம் அவர் நமது புனிதவதியார். இருந்தாலும் இந்த மூவரில் முதன்மையாக போற்றப்படுபவர் அவரோட சிவ தொண்டுக்காகவும் ஆழ்ந்த பக்திக்காகவும் நமது அம்மையார் தான். முன்னர் பேசும்போது ஷாலினி அம்மையார் 2 விஷயம் சொன்னாங்க. அந்த 2த்துக்கு முதல்ல நான் பதில் சொல்லிடுறேன். ஒன்று என்னன்னா, பக்தி ஒருவருக்கே சொந்தம், பதிகம் அனைவருக்கும் சொந்தம். நான் கேட்கிறேன், ஒரு 10 பேர் கூடி இருக்கிற ஒரு கூட்டத்துல சின்ன குழந்தை கூட இருப்பாங்க நடுவர் அவர்களே. அந்த கூட்டத்துல நீங்க போயிட்டு காரைக்கால் அம்மையார்லாம் கேட்க வேண்டாம், மாங்கனி திருவிழான்னு மட்டும் சொல்லுங்க. அவங்க சொல்லிடுவாங்க அது காரைக்கால் அம்மையாரோட தொடர்புடையது, காரைக்காலில் நடைபெறும் ஒரு திருவிழா என்று. அதற்கு காரணம் படிக்காதவர்களுக்கும் அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் போய் சேர்ந்திருப்பது அவரின் பக்தி தான் காரணம். அது ஒன்றே நமக்கு போதும். இரண்டாவது, அவர் கூறியிருக்கிறார், பதிகம் யாருக்கும் தெரியாது, பதிகம் அனைவருக்கும் தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், பக்தி என்பது ஒருத்தருக்கு சொந்தமானது என்று. நீங்கள் பொதுமக்களை கேட்டால் காரைக்கால் அம்மையாரை அறிந்திருப்பார்களே தவிர திருவிரங்கை மணிமாலை என்றால் அவர்களுக்கு தெரியாது, திருவாலங்காட்டு மூட்ட பதிகமும் அவருக்கு தெரியாது, எந்த ஒரு செயலும் தெரியாது. அந்த துறை சார் வல்லுநர்களுக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களுக்கும் மட்டுமே தான் பதிகங்கள் ஒத்துழைக்குமே தவிர ஏழை எளிய மக்களுக்கோ அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கோ பதிகங்கள் என்றுமே ஒத்துழைக்காது. இப்போது எத்தனை பேரை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அத்தனை பேரும் பாட்டி பாடி அம்மையார வழிபட்டு போறாங்க. அம்மையே என்று நீங்க மனமுருகி கண்மூடி நீங்கள் நினைத்தாலே போதும், நினைத்தது ஈடேற செய்யும் வல்லமை நமது அம்மையாருக்கு இருக்கிறது. அடுத்தது என்னுடைய செய்திக்கு நான் வருகிறேன். நாயன்மார்கள் எல்லாரும் பாடல் எழுதியிருக்காங்களா? அதுக்கு ஒரே ஒருத்தவங்களாச்சும் பதில் சொல்லுங்க. 63 பேர் நாயன்மார்கள் பாடல் எழுதியிருக்காங்களா, பதிகம் எழுதியிருக்காங்களா? கிடையாது. 23 நாயன்மார்கள் 27 பேர் மட்டும்தான் பதிகம் பாடியிருக்கிறார்கள். அந்த 27 பேர் பாடின அந்த பாடல்களின் தொகுப்பு தான் 12 திருமுறை. பாதிக்கு பாதி கூட வரலையே எங்களுக்கு. 4 மாசம் வச்சுட்டு நீங்க என்ன பேச போறீங்க? உமையம்மை எழுதும் ஞானக்கால இருந்திய திருஞான சம்பந்தர் எழுதியது தோடுடைய செடியன், சூளை நோயால் அவதிப்பட்ட நாவுக்கரசர் எழுதியது கூற்றாயினவார் என்ற பதிகம், இறைவனை தோழனாக கருதி சுந்தரர் இயற்றியது பித்தா பிறைசூடி என்ற பதிகம். காரைக்கால் அம்மையாரை பின்பற்றி பின்வந்த நாயன்மார்களால் பதிகங்கள் தான் எழுத முடிந்ததே தவிர அவரின் ஆழ்ந்த பக்திக்கும் தியாகத்திற்கும் ஈடுபடுத்தும் அளவிற்கு அவர்களால் தியாகத்தை செய்யவே முடியாது, முடியவும் இல்லை. அதனாலதான் அந்த சிறு தொண்டர் நாயனாரையும் கண்ணப்ப நாயனாரையும் பக்திக்கு மிகச் சிறந்தவர்களாக போற்றினாலும், எவ்வளவு ஓடி ஓடி பாடல்களை பாடினாலும் தமது தொண்டார் மட்டுமே அமைதியாக நடராஜருக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் நமது காரைக்கால் அம்மையார். இந்த முய நாம கதை தான். நம்ம எவ்வளவு வேக வேகமா இவங்க செய்தாலும் எதுவுமே தெரியாம சிறு தொண்டு அவர்களுடைய சிவ தொண்டு மூலமாவே அவங்களுடைய சரணாகதி அடைந்து விட்டார்கள். இந்த பாடல்கள் பதிகங்கள் அனைத்தும் பக்தியால் தான் பிறந்ததே தவிர பக்தி இல்லாமல் பதிகங்கள் பிறந்திருக்கவே முடியாது. அதே போல இவங்க அன்னதானத்தை பத்தி ஷாலினி அம்மா சொன்னாங்க. யாரு சொன்னாங்க தெரியல. அன்னதானத்துக்கு முதலில் வித்திட்டவர் காரைக்கால் அம்மையார். 3ஆம் 5ஆம் நூற்றாண்டில் பிறந்த அவருக்கு ஈடு கொடுக்கும் அளவிற்கு வேறு யாரும் சிவ தொண்டர்களுக்கு உணவளித்து சிவ தொண்டில் சிறந்தவர்களாக ஆகவே இல்லை. 17ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு வந்த வள்ளலார் கொடுத்த அன்னதானம் தான் உங்கள் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் அவர்களுக்கே முதலில் வழிகாட்டியவர் எங்கள் காரைக்கால் அம்மையாரின் சிவ தொண்டர்களுக்கு அளித்த அவருடைய உணவுதான் என்றால் அதை அனைவரும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பக்தியால் சிறப்படைந்தார்கள் என்பதற்கு இன்னும் சொல்கிறேன் கேளுங்கள். நாயன்மார்கள் அத்தனை பேரும் பாடல் பாடியிருக்கவில்லை, எழுத்து திறமையில் சாதிக்கவில்லை என்று கூறினேன். நீங்கள் ஒவ்வொருவரும் பக்தியால் தான் பதிகத்தால் தான் சிறப்படைந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறமே, நீங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் துறைசார் வல்லுநர்களுக்கு தெரியும், ஒரு நாயன்மாரும் ஒரு தொழிலை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் சிவ தொண்டில் தங்களை
தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்று புகழ்ச்சோழர், இடங்கழி நாயனார் அரசர்கள், குலச்சிறையார் அமைச்சர், இளையான்குடி நாயனார் விவசாயி, மெய்ப்பொருள் நாயனார் சேனாதிபதி, கண்ணப்ப நாயனார் வேட்டை தொழில் செய்பவர், மூர்த்தி நாயனாரும் நமது அம்மையார் வணிக தொழில் செய்பவர்கள். இத்தனை தொழிலை தமது வாழ்வாதார அடிப்படையாக கொண்டு நாயன்மார்கள் இருந்தாலும் அவர்களை எல்லாம் தாண்டி சிறுவயது முதலே ஆலயத்திற்கு உதவி செய்தல், சிவபூஜைக்கு உதவி செய்தல், தண்ணீர் கொண்டு வருதல், இவற்றை எல்லாம் கடந்து தம் இல்லம் தேடி வரும் சிவனடியார்களுக்கு உணவளித்தல் முதல் கொண்டு சிறுவயதிலேயே தம்மை ஆழ்ந்த பக்தியில் ஈடுபடுத்திக் கொண்டவர் அம்மையார் அவர்கள். இறைவன் மீது தூய அன்பை கொடுத்த பக்தியில் சிறந்து விளங்க எத்தனை பெரிய பக்தர்களை வேண்டாலும் நாம் கூறலாம். எடுத்துக்காட்டுக்கு ராதை மற்றும் மீராபாய் இடையே இருந்த பக்தி மதுர பக்தி. எந்த விதத்திலும் தன்னை எதற்கும் ஈடுபட முடியாமல் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆஞ்சநேயர் பக்தி தாசிய பக்தி என்று கூறுவார்கள். எந்த வழியும் தெரியவில்லை என்றாலும் எப்படியாவது அந்த உதிரத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று தனது உடல் உறுப்பையும் கொண்டு அவனுக்கு தருவதற்கு முன்வந்த கண்ணப்பரின் பக்தி ஆத்ம நிவேதன பக்தி. அது உயர்ந்த பக்தி. அந்த ஆத்ம நிவேதனம் சொன்னா என்னுடைய உடல் உயிர் எல்லாத்தையும் கொடுத்துறேன் அப்படின்றாங்க. ஆனால் அந்த ஒரு பக்தியால் தான் அந்த மூவரும் சிறப்படைகிறார்கள். ஆனால் அம்மையாருக்கு பெரியோர்கள் கூறும் பக்தி தாய்மை பக்தி, இரவாத பக்தி, பேயுருவம் கொண்டதால் அருவநிலை பக்தி என்று 3 பக்தியில் அவர் சிறப்படைகிறார் என்று கூறுகிறார்கள். வெள்ளி பனிமலையில் சூழ்ந்திருக்கும் கைலாயத்தில் ஒரு விசித்திரமான காட்சி. சிவபெருமானும் அம்மையாரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெண் எலும்பும் தோலுமான ஒரு பேயுருவத்தில் தலைகீழாக நடந்து வருவதை இருவரும் காண்கிறார்கள். அப்போது சிவபெருமான் எதுவுமே தெரியாத மாதிரியான எல்லாம் தெரியும் அவருக்கு என்ன நடக்குதுன்னு அமர்ந்திருக்கிறார். நமது பார்வதி தேவியார் கேட்கிறாங்க, சுவாமி இந்த ஒரு கோலத்தில், இந்த அரூபமான ஒரு கோலத்தில், பார்க்கவே விரும்ப முடியாத ஒரு கோலத்தில் ஒரு பெண்மணி நடந்து வருகிறாரே, அவருடைய பக்தியின் ஆழம்தான் என்ன, அந்த பக்தியை நான் எவ்வாறு அளவிடுவது என்று அவர் கூறுகிறார். அப்பொழுது பெருமான் சொல்கிறார், அம்மையே உமாதேவி அவர்களே, பார்வதி தாயே, உலகத்திற்கெல்லாம் நீங்கள் தாயாக இருந்தாலும் என்னை தேடி ஒருவர் வருகிறார் என்றால் அம்மையால் தான் பிள்ளையை கண்டுகொள்ள முடியும். அதனால் வருவது சாட்சாத் எனது அம்மைதான் என்று கூறுகிறார். எந்த அம்மாவும் பிள்ளைய சரியா கண்டுகொள்ளுவாங்க, யாரும் அதை விட்டுவிட மாட்டாங்க. ஏன் அவர் கண்டுகொண்டார் என்று சொல்கிறார் பார்த்தா, சிவனுடைய அடியும் முடியும் கண்டுபிடிப்பதற்கு இரு பெருமான்களும் போயிருந்த நிலையிலே சிவன் எங்கே இருக்கிறான் என்று கண்டுகொண்டு வந்தவர் தான் காரைக்கால் அம்மையார். அதனால் தான் அவரை அம்மை, என்னுடைய அம்மா என்று அவர் போற்றி அருகிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நடனம் பார்க்கிறோம், ஒரு ஆடல் பாடல் காட்சி பார்க்கிறீங்க. அந்த ஆடல் பாடல் காட்சியில் ஒரு அலங்காரம், ஒரு நளினம், ஒரு அழகு, ஒரு ஒப்பனை இதெல்லாம் இருந்தால்தான் அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும். அலங்காரம், நளினம், அழகு, ஒப்பனை இதெல்லாம் இல்லாத ஒரு டான்ஸ் நம்ம ஒரு 5 நிமிஷம் பாருங்கன்னா நீங்க பாப்பீங்களா? பார்க்க முடியாது. ஆனா அந்த அலங்கோலமான பயமுறுத்துகிற, அந்த எரிகிற நெருப்பில் நடனம் ஆடுகிற, எலும்பு மாலை அணிந்து நடனம் ஆடுகிற சிவபெருமானின் காட்சியை பொங்கை திறங்கி நரம்பு எழுந்து பூவை அங்கன் இழுத்து அலற ஆலங்கை ஆடுதங்கு என்கிறார். அதாவது நரம்புகள் வெளியேறிய உடலுடன் கண்கள் குழிந்து பசியால் அலரும் பேய்கள் சூழ எலும்பு மாலையை அணிந்து கொண்டு தலைமுடி 8 திக்கும் விரித்து பறந்து ஓட, இப்படியான ஒரு வனகோணமான காட்சியில் சிவபெருமான் ஆடுவதை கண்டு லயித்து திளைத்து அதில் ஆழ்ந்து தனது பக்தியை வெளிப்படுத்துகிறார். அதுக்கு ஒரு அடிக்கோடிட்டு கூறுகிறேன், இடுகாட்டிலும் இறையழகு காண முடிந்தது அம்மையாரின் ஆழ்ந்த பக்தியால் தானே தவிர பதிகங்கள் கிடையாது. ஆகவே இல்ல இருக்கு. அம்மையார் இறைவனிடம் கொண்ட தூய பக்திக்கும் சரணாகதிக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ள பாடல் அனைவரும் கூறிய பாடல் தான். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நீ சேவடியை சேர்ந்தே நிறந்திகழும் மைஞான கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பதியிடர். இதை தாண்டி அவர் மற்றொன்று கூறுகிறார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன் உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழிறக்க என்று சரணாகதி அடைகிறார். மாங்க
மாங்கனி திருவிழா காரைக்காலில் மட்டும்தான் நடைபெறுகிறது என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவருக்கு தெரியுமா? 3 இடங்களில் அம்மையார் திருவிழா நடக்கிறது. தெரியுமா நடுவர் அவர்களே? நான் சொல்றேன். நம்ம காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா ஒன்று நடைபெறும் நேரத்தில் அவர் சரணாதிகாரி அடைந்த திருவாலங்காட்டிலும் ஒரு திருவிழா எடுக்கிறார்கள். திருவாலங்காட்டுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, தெரியுமா? என் பேர் என்ன? அதான் திருவாலங்காட்டு திருவிழா. அதன் பிறகு குலசேகரப்பட்டினம், உடன்குடி அருகில் இருக்கும் குலசேகரப்பட்டினத்தில் அவருக்கு மாங்கனி திருவிழா எடுக்கிறார்கள். குலசேகரப்பட்டினத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? இன்று 900 கோடி ரூபாய் பொருட்செலவில் விண்வெளி ஆராய்ச்சி மையம் ISRO கட்டிக்கிட்டு இருக்குது. இந்த அறிவியலும் ஆன்மீகமும் எவ்வாறு இணைந்திருக்கிறது பாருங்கள். அம்மையாரால் அவர்கள் இங்கே வந்தார்களா? அவர்கள் இங்கே வந்த பிறகு அம்மையார் புகழ் வெளியில் தெரியுமா என்றால், அம்மையார் தெரிந்த பிறகுதான் அந்த அறிவியல் அங்கே வந்து சேர்க்கிறது என்ற சிறப்பு நமக்கு அம்மையாருக்கு இருக்கிறது. கோவில்களில் இருக்கிற நாயன்மார்கள் சிலைகள் அனைத்தும் நின்றபடியே இருக்க, அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்தில் இருப்பதற்கு காரணம் தான் என்ன? இறைவனிடம் இருந்து மாங்கனியை பெற்றதாலா அல்லது பேயுருவம் கொண்டு தலையால் நடந்ததாலா? இல்லை இல்லை, அம்மையார் தோன்றியிருக்கவில்லை என்றால் சிவ தொண்டே இருந்திருக்காது, சைவ சமயமே இருந்திருக்காது, சிவனடியார்களும் இருந்தே இருக்க மாட்டார்கள். இவர்களுக்கு அனைவருக்கும் அடிகோலியவர் நமது காரைக்கால் அம்மையார். எனக்கு படிப்பை கொடு, எனக்கு பதவியை கொடு, எனக்கு வியாபாரத்தை பெருக்கி கொடு, எனக்கு அதை கொடு இதை கொடு என்று பக்தியை வியாபார பொருளாக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அவர் பாருங்கள், எனக்கு கடவுள் எதையுமே கொடுக்கவில்லை என்றாலும், எனக்கு தேவையான வழியை அவர் காட்டவில்லை என்றாலும், நான் வழிபடுவதை செவிமடுத்து கேட்கவே இல்லை என்றாலும், நான் எனது நெஞ்சு அவர் நினைப்பதை, அவருக்கு நான் கொடுக்கும் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் எந்நேரமும் அவரை நான் நினைத்துக் கொண்டுதான் இருப்பேன். எனது பக்தியால் அவரை துதித்துக் கொண்டேதான் இருப்பேன். அதைத்தான் இவர் கூறியிருந்தார் ஐயா அவர்கள். இடர் கலையாரேனும் எமக்கு இறந்தாரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடமுருவில் என்பாரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவர்த்தி என்று உருகுகிறார். அம்மையின் பதிகங்கள் பக்தி பெருக்கின் வெளிப்பாடு. அந்தாதி முறையையும் பதிக முறையையும் பக்திக்காகத்தான் அவர் கொடுத்திருக்கிறார், பக்தியால் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர் பாடல்களை பிற்கால நாயன்மார்களுக்கு வழிமொழியது என்றாலும் இந்த உலகமெல்லாம் போற்றி புகழும் அளவிற்கு அம்மையார் இந்த காரைக்கால் மண்ணிலே இந்த திருத்தலத்தில் வீற்று அனைவருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அனைவரும் அவரை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதற்கு காரணம் அவருடைய தூய்மையான ஆழ்ந்த பக்தியே என்று கூறி, பக்திக்கான தீர்வை நீங்கள் வழங்க எங்கள் அம்மையார் உங்களுக்கு அருள் புரிவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆழமான பக்தியினுடைய ஆழத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ரொம்ப அற்புதமா பேசியிருக்கிறாங்க. இப்போ ரொம்ப நேரம் கிடையாது, இன்னொரு 10 நிமிடங்கள்ல நிறைவு செஞ்சிருக்கோம். ஆனால் இவ்வளவு தூரம், ஏன்னா 3 பேச்சாளர்கள், இந்த சைடு 3 பேச்சாளர்கள், இந்த சைடு 3 பேச்சாளர்கள், 6 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பக்தியினுடைய ஆழமா பதிகத்தினுடைய உயரமா அப்படின்னு நம்ம 2 அணிகளும் மிக சிறப்பாக பேசினாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னுடைய முடிவுரையாக சொல்லி, தீர்ப்பாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாற்றில் பல திருப்பங்கள் உண்டு. இறைவனிடத்திலே ஒரு மாங்கனியை அடியாருக்கு படைச்சிட்டாரு. கணவன் உணவருந்த வர்றான், இன்னொரு மாங்கனியை வைக்கிறாரு. கணவன் இது மிகுந்த சுவையாக இருக்கிறது, இன்னொரு மாங்கனியும் கொடுன்னு கேட்கின்ற பொழுது இறைவன் அம்மையாருக்கு ஒரு மாங்கனியை கொடுக்கிறார். இப்ப பதிகத்தை பாடி அவர் மாங்கனியை பெறவில்லை. அம்மையாருடைய பக்திக்காக இறைவன் அந்த மாங்கனியை அந்த இடத்துல கொடுக்கிறார். அந்த நிமிடத்திலேயே, அந்த கணப்பொழுதிலேயே அம்மையாருக்கு இறைவனுடைய திருவுருள் கிடைத்து விட்டது. அதுவரைக்கும் பார்த்தோம்னா அம்மையாருடைய பக்திக்காக இப்படி செய்தார். இப்ப இங்கிருந்து கணவன் பிரிஞ்சு போயிடுறாரு. இவங்க இங்கிருந்து அங்க பாண்டிய நாட்டுக்கே போறாங்க, குலசேகரப்பட்டினம். மேடம் சரியா சொன்னாங்க,
அந்த குலசேகரப்பட்டினத்தில் மாங்கனி திருவிழா எப்பொழுது நடக்கும்னா அவங்களுடைய ஐக்கிய நாள், இந்த பங்குனி சுவாதி நட்சத்திரத்தன்று அங்கே செய்வார். அதுபோல இங்கேருந்து அங்கே போனதற்கு பிறகு கணவனும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியும் அந்த குழந்தையும் அம்மையாருடைய திருவடியில வீழ்ந்து வணங்குறாங்க. ஏற்கனவே பக்திங்கிறது அம்மையாருக்கு மாங்கனியை கொடுத்த உடனே கிடைத்து விட்டது, இறைவனுடைய திருவருள். இப்ப அங்க போய் திரும்பவும் இவர் என்ன செய்யறாரு, இனி இந்த வாழ்க்கை இனி இல்லை, அதாவது இல்லற வாழ்க்கை இல்லை. அப்ப இதுவரையிலும் இறைவனிடத்திலும் பக்தி செலுத்தியிருந்தார். இல்லற பக்தியும் உண்டு, பதிபக்தி, பசுபக்தி, இறை பக்தி. இப்படி பக்தி என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதற்கு அடித்தளமாக இந்த அன்பு என்பது இருக்கின்றது. ஆனாலும் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அங்க அம்மையார் அந்த பேருருவம் வேண்டி பெறுகின்ற பொழுது பதிகம் பாடுகின்றார். அப்ப அந்த பதிகத்தினுடைய சிறப்பு மேலோங்கி நிற்கிறது. அப்ப தன்னுடைய அனுபவ கருத்துக்களை எல்லாம், அனுபவங்களை எல்லாம், வாழ்க்கையை எல்லாம் அங்கு அழகாக சொல்லுவார். சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சடை மேல் பொங்கு அரவம் வைத்துகந்த புண்ணியனே. பக்தியினுடைய வெளிப்பாடு பதிகமாக அமைகின்றது. வைத்துகந்த புண்ணியனே, அச்சடை மேல் வைத்துகந்த புண்ணியனே, அங்கொரு நாள் நான் இப்படியே என்னுடைய பிறவி வாழ்க்கையை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். இரண்டாவது பாடல்ல சொன்னது போல, இடர்களையாரேனும் நமக்கு இறங்காரேனும், நீ எனக்கு இறக்கம் படாட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய துன்பத்தை நீக்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் பக்தியோடு உன்னை நினைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பக்தியும் அந்த பதிகத்தினுடைய அந்த வெளிப்பாட்டு தன்மையும் ஒன்றாகவே இணைந்தே வந்து கொண்டிருக்கின்றது. பக்தியை பற்றி நாம தனித்தனியாக பார்த்தால் எத்தனையோ அடியார் பெருமக்களினுடைய பக்தியை எல்லாம் நாம பார்த்தோம். மேடமும் சுட்டி காமிச்சாங்க, இந்த அணியினரும் மிக சிறப்பாக சுட்டி காமிச்சாங்க. ஆனா அம்மையாரிடத்துல இந்த முடிவுக்கு வருகின்ற பொழுது நம்ம பார்த்தோம்னா அம்மையார் பக்தியும் செய்திருக்கிறார், பதிகமும் எழுதியிருக்கிறார். என்ன முடிவு செய்யறது? ஆரம்பத்துல இருந்து நீங்க கொஞ்சம் ஒரு குழப்பத்துலதான் இருந்திருக்கீங்க. ஆனாலும் ஒரு சரியான முடிவு. அம்மையாரை, காரைக்கால் அம்மையாரை உலகம் அறிவதற்கு பெரிதும் துணை நின்றது எது என்று கேட்கின்ற பொழுது ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆன்றோர் பெருமக்களே, சும்மா தடு வருமோ? அம்மையார் என்ன செஞ்சார்? இந்த உலகத்துல அம்மையார், நாமெல்லாம் பேசிட்டு இருக்கிறோமே, உலகம் அறிந்து பேசிட்டு இருக்கிறோமே, அதுக்கு அம்மையார் என்ன செஞ்சார்? சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், சும்மா தனு வருமோ. தனு என்றால் உடம்பு. சும்மா இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருமா? பிணி, நோய், இந்த பிறவியாகிய இந்த வாழ்க்கையில நம்ம உழன்று கொண்டிருக்கின்ற பொழுது எவ்வளவோ நோய்கள் நம்மை வந்து பிரிகின்றது. ஆனால் பிறக்கின்ற பொழுதிலிருந்து இறக்கின்ற வழியிலும் நம்மோடு பிணித்து இருக்கக்கூடிய பசிங்கிற பிணி இருக்குது, தெரியுதுங்களா? அது நம்மோடு எப்பொழுதுமே இருக்கும். நம்மோடு பிணித்து இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அதை பிணி என்று சொல்லுகின்றோம். நோய் என்பது அவ்வப்பொழுது வந்துட்டு போயிடும், அதுக்கு மருந்து உண்டு. ஆனா இந்த பசிக்கு மருந்து எது? உணவிடுதல். அந்த பசியை நீக்கக்கூடிய ஒரு தொண்டை செய்தவர் காரைக்கால் அம்மையார். பக்தியினால் செய்தாரா? அப்ப செய்த பக்தியினால அவருக்கு அந்த பதிகங்களினுடைய அனுபவம் வெளிப்பட்டதா? அதுதான் இங்க சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடா, நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாய் சிவனருள் சிந்திப்பது என்றால் சிவபெருமான் சிந்தித்திருக்கின்றான். சிவபெருமான் சிந்திப்பிக்கின்றான். அம்மையாருடைய பக்தியை உலக அறிய செய்ய வேண்டும் என்பதற்காகவே காரைக்காலுக்கு வந்து மாங்கனி திருவிளையாட்டை செய்திருக்கின்றான். நாம் இறைவன் செய்கின்ற அந்த சோதனைகளை விளையாட்டு என்று சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்றோர் பெருமக்களே, சான்றோர்களே, ஒரு விளையாட்டா ஒரு அம்மை ஒருவருக்கு வந்திருந்தால் அது அம்மை விளையாடிட்டு போயிருக்குன்னு சொல்லுவோம். நம்ம எதையுமே பாசிட்டிவாகவே பார்ப்போம் பாருங்க. அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட போகுது அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம்.
அம்பாள் அப்படியே வர்றாங்க, அப்படியே பிள்ளை மேல ஏறி அப்படியே விளையாடிட்டு போயிட்டு இருக்கு. அதை நாம ஏற்றுக்கிறோம் இல்லையா? அதை இறைவன் நம்மை சோதிப்பதற்காக வரக்கூடிய அத்துணை இதெல்லாம் நோய், சோதனைகள் எல்லாம் நோய். இதையெல்லாம் நாம் மனம் வந்து ஏற்றுக்கொள்கின்றோம். அதை தான் இங்க சொல்ல வர்றேன். சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாய் சிவனருள் சிந்திப்பது என்றால் அப்ப என்ன செய்யணும்? அதைத்தான் அம்மையார் செய்திருக்கிறார்கள். எய்தவனை நாடுகிறு, நம்மை இந்த உலகுக்கு படைத்த அந்த இறைவனை நாடுகிறு. அப்படி இறைவனை நாடுவதற்காக அம்மையார் செய்த அந்த பக்தி இருக்கிறது. அதுதான் அம்மையாரை அந்த இறைவனுடைய திருவடி நீழலிலே என்றும் இருப்பதற்குரிய அந்த பெரும் பேற்றை செய்திருக்கிறது. அம்மையார் தந்த பதிகமானது நாம் அந்த இறைவனுடைய திருவடி பேற்றை அடைவதற்கு வழிவகுக்கிறது. ஆகையால் இந்த உலகம் அம்மையாரை அறிவதற்கு பெரிதும் துணை நின்றது. அவர்தம் பக்தியே 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 என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பிற்கு, இந்த வாய்ப்பினை அளித்த ஆலய நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய இந்த அடியேனுடைய இந்த அழைப்பினை ஏற்று இங்கு வந்து மனமுகந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய ஆற்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எங்கே நடத்துமோ எங்கே இருத்துமோ எங்கே கிடத்துமோ நான் அறியேன், கங்கைமதி சூடினான் தில்லையிலே சொந்தமென விந்து நடமாடினான் எங்கோன் அருள் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் வரவர கண்டு ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நிலையாதே செய்நன்றி குன்றாதே ஏங்கு இலையாதிரு ஆசையராய் பாசமிடாய் ஆன சிவபூசை பண்ணாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவர்க்கவர் உதவினர் எவர்க்கவர் உதவினர் தவறு அவர் நினைவது தம்மை உணர்வதுவே. நன்றி நன்றி நன்றி. ஆகையால் இந்த உலகம் அம்மையாரை அறிவதற்கு பெரிதும் துணை நின்றது. அவர்தம் பக்தியே பக்தியே பக்தியே.